अस्सलामुअलैकुम। அங்கே லாஸ்ட்டாக எளிமை இயக்கம் பார்த்தோம். எளிமை இயக்கத்தில் பாஸ்வேர்டு கேள்வியும் செஞ்சோம் போல ஞாபகம் செஞ்சதானே? அதில் லாஸ்ட்டுக்கு ஒரு கேள்வி மிஞ்ச மாதிரி ஞாபகம் ரைட்டாக நான் இதில் ஒருத்தர் செய்கிறேன், ஞாபகப்படுத்துங்க. மரா இதில் கேள்வி செய்கிற டைமில் இப்போ நாங்கள் புதிய ஹெட்டிங் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவோம். அதில் கேள்வி செய்கிற டைமில் நான் கேள்வி செஞ்சுட்டு போகிறேன், ஞாபகப்படுத்துங்க. ரைட், இப்போ நாங்கள் ஒரு நாளும் படிச்சுட்டு இருந்தது அலைகளோட இயல்பு, அலைகளோட வகை, அலைகள் காட்ட சிறப்பியல்புகள் எல்லாம் பார்த்தோம். அதை பற்றி கதைக்க விரும்பலை நான். மறந்திருந்தா ஞாபகப்படுத்திங்க கொப்பியை பார்த்து. இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது அதே மாதிரி நாங்கள் லாஸ்ட்டாக பார்த்தது எளிமை இயக்கம். எளிமை இயக்கத்தில் அப்படியே வந்து ப்ராக்டிக்கல் 2-3 பார்த்தோம். இந்த வில்மார்லிக்கே பற்றி பார்த்தோம். அது அலைவு காலம், அதாவது ஒரு விச்சுருட நிலை குத்தான அலைவு காலம், அதே மாதிரி எளிய ஊசல்ட சிறிய அலைவுக்கான அலைவு காலம் T = 2π√L/G. அடுத்தது வேற அதோட உள்ள சின்ன சின்ன தியரிகள். பரிவுன்னு சொன்னா வெளியாவர்த்தன மீட்டர், அதாவது ஒரு தொகுதிக்கு இயற்கை மீட்டர் ஒன்று இருக்குது. அதாவது அளவீடு, பருமன், பரிமாணம், திணிவு, இந்த இதுகளை வச்சு தீர்மானிக்கப்பட்டது. அதுதான் இயற்கை மீட்டர். பரிமாணத்தை வச்சு அளவுகளை வச்சு தீர்மானிக்கப்பட்டது. அப்போ ஒரு பொருளை தட்டினா அப்படிதான் அது அதிரும். அந்த இயற்கை மீட்டரோட தான் அது அதிரும். ஆனா வெளியால ஒரு வழி விசை, புற விசை இல்லாட்டி புற ஆவர்த்தன மீட்டரன், அதாவது ஒரு விட்டு விட்டு வழங்குற ஒரு விசை மாதிரி ஒன்று தொடர்ச்சியா நாங்க வழங்குவோமா இருந்தா அந்த பொருள் எதோட அதிரும்? அது இயற்கை மீட்டரனை விட்டு போட்டு வெளியால என்ன மீட்டரன் வழங்கப்படுவதோ அதோட அதிரும். ஆனா தற்செயலாக சம்டைம்ஸ் எப்படி ஆகுதுன்னு சொன்னா வெளியால வழங்கப்படுற மீட்டரனும் இவருடைய இயற்கை மீட்டரனும் சமனாகிற டைம்ல இவர அதிர்வு எப்படி இருக்கும்? உயர் வீச்சத்தில் அதிர்வுகளை ஆற்றக்கூடியதாக இருக்கும். அதாவது உயர் சக்தியை கொண்டதாக இருக்கும். உயர் வீச்சத்துல அதிர்வுகளை ஆற்றக்கூடியதாக மாறும். இந்த கட்டத்துக்கு தான் நாங்க என்னன்னு சொல்ற பரிவு. பரிவு எப்ப நடக்கும்னு சொன்னா வெளியாவர்த்தன மீட்டரனும் இவருடைய இயற்கை மீட்டரனும் சமனாகிற டைம். அப்படி இல்லாட்டி இவருடைய இயற்கை மீட்டரனுக்கு வெளியாவர்த்தன மீட்டரன் சமனாகிற டைம்ல இந்த தொகுதி அதோட உயர் வீச்சத்தோட அதிர்வுகள் ஆற்றுறதுக்கு தான் நாங்க பரிவுன்னு சொல்ற. இதை பாட்டனின் பெண்டியுலம், அதாவது பாட்டன்ஸ் பெண்டியுலம் இல்லாட்டி பாட்டனின் ஊசல் சொல்ற இந்த அமைப்பை வச்சு நாங்க பிராக்டிக்கல் ரீதியா பார்த்தோம். இன்னைக்கு நாங்க பார்க்க போறது இலை அப்படி இல்லாட்டி கோல். சரி, இன்னைக்கு நாங்க பார்க்க போறது என்னன்னு சொன்னா இலை அப்படி இல்லாட்டி கோல், இது ரெண்டுலையும் வார இந்த அதிர்வுகளோட வேகம் சம்பந்தமா தான் நாங்க மெயினா படிக்க போறோம். சரி, என்னன்னா ஒரு ஈர்க்கப்பட்ட ஒரு இலை இருக்கும். ஒரு ஈர்க்கப்பட்ட இலை, அதே மாதிரி இல்லாட்டி ஒரு கோல் இல்லாட்டி ஒரு கம்பி ஒன்று நீங்க என்ன செஞ்சுக்கிறீங்க? ரெண்டு இங்கால ஒரு சுவர் இருக்குது, இங்கால ஒரு சுவர் இருக்குது. நல்லா ஈர்த்து என்ன செஞ்சு வச்சுக்கிறீங்க? இங்க ஒரு முடிச்சு, நல்லா ஈர்த்து இங்கால ஒரு முடிச்சு, நல்ல இழுவை இழுக்குது. இதுல இழுவை ஒன்று இருக்குது. இழுவை வந்து இந்த கம்பியில தொழிற்பற்ற இழுவை வந்து நான் மார்க் பண்றேன். என்ன? டி இழுவை. டீன்னு சொல்ற இழுவையில இது நிலைப்படுத்தப்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்த கம்பி ஆக்கப்பட்ட பதார்த்தத்துக்கு என்ன இருக்குதுன்னு சொன்னா அடர்த்தி ஒன்று இருக்குது.
அடர்த்தி. இப்படி நிறைய இது சொல்லலாம், அப்படித்தானே நிறைய விஷயம் சொல்லலாம். இந்த கம்பியில குறுக்கு இது வட்டமா இருந்தா இந்த கம்பியில குறுக்கு வெட்டு பரப்பு பையாறு வர்க்கம் கொண்டு போடலாம், இல்லாட்டி குறுக்கு வெட்டு பரப்பு ஏன்னு போடலாம். குறுக்கு வெட்டு பரப்பு ஏ சும்மா சும்மா கொஞ்சம் தரவுகள் செல்வு. இதுல நீளம் எல்லுட்டு போடலாம், நீளம் எல்லுட்டு போடலாம். சரியா? அதே மாதிரி திணிவு என்னன்னு போடலாம், எனக்கு கேபிட்டல் எம். திணிவை கேபிட்டல் எம் போடலாம். இப்படி எல்லா தரவையும் நாங்க எடுக்கிறதுல தேவையான சில தரவுகள் இருக்குது, அதை மட்டும் நாங்க இந்த இடத்துல எடுப்போம். இன்னொன்று இருக்குது யங்கின் மட்டு பெருமானம். யங்கின் மட்டு அது பதார்த்தத்துக்கு பதார்த்தம் மாறக்கூடியது. சரியா? அது பதார்த்தத்துக்கு பதார்த்தம் மாறக்கூடியது. பித்தளையின் யங்கின் மட்டு, அலுமினியத்தின் யங்கின் மட்டு, இப்படி உலோகங்களுக்கு நாங்க யங்கின் மட்டு. இது ஒரு பித்தளை கம்பி இல்லாட்டி அலுமினிய கம்பி அப்படின்னு வைப்போம். அதால செய்யப்பட்ட ஒரு கம்பி. அப்ப இவருக்கு ஒரு யங்கின் மட்டு பெருமானம். அப்ப யங்கின் மட்டுக்கு நான் வை போட்டேன், கேபிட்டல் வை. இது ஒரு மாறிலிய. இதை பத்தி மேலதிக விளக்கம் இந்த யங்கின் மட்டை பத்தி நான் கூட கதைக்கல. ஏன்னு சொன்னா இது தேவையில்லை நில தேவை, ஆனா இங்க இல்ல. எங்க ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டர்ஸ் ஒரு பாடம் இருக்குது. லாஸ்ட்டுக்கு ப்ரொப்னு சொல்லுவோம், ப்ரொப்ல தேவைப்படும். அங்க நீங்க நல்லா படிப்பீங்க. ஆவே இப்ப நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, ஒரு கம்பி இருக்குதா இல்லாட்டி ஒரு உலோகம் இருக்குதா, இந்த உலோகத்துக்கு யங்கின் மட்டும் ஒரு பெருமானம் இருக்குது. இதை நீங்க பரிமாணத்திலையும் படிச்சிருப்பீங்க. இது அழகு அமுக்கத்தின் அழகை கொண்டிருக்கும், நியூட்டன் மீட்டர் -2. சரியா? அமுக்கத்தின் அழகு, இது அமுக்கத்தின் அழகை கொண்டிருக்கும். அதே மாதிரி இந்த யங்கின் மட்டும் செல்றது ஒவ்வொரு உலோகத்துக்கு ஒரு மாறிலி பெருமானம். அதை மட்டும் இங்க தெரிஞ்சுக்கொண்டா போதும். உலோகம் மாறட்டும் இல்லை யங்கின் மட்டும் மாறும். இப்படி இந்த கம்பிக்கு ஏகப்பட்ட இயல்புகள் செல்லலாம். நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு கதைச்சிருந்தேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். நீர் மேற்பரப்பில் நகரும் ஒரு நீர் மேற்பரப்புல, சரியா? என்ன குறுக்களை நீர் மேற்பரப்புல நகரும். நீர் உள்ளுக்கு சில நெட்டாங்கலைகளும் உருவாகும், அதிர்வாக. அதனால் நான் மரமரா செல்றதுக்கு காரணம், நீர் மேற்பரப்பில் நகரும் ஒரு குறுக்கலையின் கதிக்கான சமன்பாடு V சமன், ஞாபகம் இருக்கும், ஞாபகம் இல்லாட்டி அடிக்கணும் எல்லாருக்கும். நீங்களே அடிச்சுங்க உங்களோட கண்ணத்துல. சரிதான்? தலையில ஒரு குட்டு குட்டிங்க. அப்படியே V சமன் என்ன? V சமன் √GH. V சமன் √GH. இது நீர் மேற்பரப்பில் நகரும் ஒரு குற்றலை, அதாவது குறுக்கலையில ஒரு குற்றலையின் கதிக்கான சமன்பாடு. குற்றலை தாங்கி போல படிச்சு. இது ஒரு விசேட சமன்பாடு. நீர் மேற்பரப்பில் நகரும் அந்த குற்றலையிட கதி, அதாவது குறுக்கலையிட கதியை நாங்க தீர்மானிக்கிறது இந்த V சமன் √GH சொல்ற சமன்பாடு. புவியீர் பார்முடுகளும், அதாவது அதோட நீர்ட ஆழமும் ஆழம் மாறினா வேகம் மாறும். அதை வச்சுதான் நாங்க ஊடகத்தை மாத்தினா ஞாபகம் இருக்கு. நீர்ட ஆழம். சரி, இப்ப இதுல நீங்க விளைக்கொள்ளணும் என்னன்னு சொன்னா, நான் இதுல இன்னொரு விஷயமும் கதைச்சேன். எல்லாத்துக்கும் ஒரு லொக்கா மெயின் சமன்பாடு இருக்குது. V சமன் F lambda. V சமன் F lambdaன்னு சொல்லி ஒரு மெயின் சமன்பாடு இருக்குதானே? V சமன் F lambda ஒரு மெயின் சமன்பாடு இருக்குது. இவரு எல்லா வகையான அலைகளுக்கும் பயன்படுத்தலாம். ஆனா V சமன் √GH சொல்றது ஒரு விசேட சமன்பாடு. எதுக்கு மட்டும் பயன்படுத்தலாம்? நீர் மேற்பரப்பில் நகர குறுக்கலை கதிக்கு மட்டும் தான் பயன்படுத்தலாம். ஆனா V சமன் F lambda சொல்றது பொது சமன்பாடு. அது ஸ்பெசிபிக் இல்ல, இவருக்கு ஒன்று அப்படின்னு சொல்லி பயன்படுத்தலாம். V சமன் F lambda எல்லாருக்கும் பயன்படுத்தலாம். ஆனா V சமன் √GH சொல்றது யாருக்கு மட்டும்? நீர் மேற்பரப்பில் நகர குறுக்கலை கதிக்கு மட்டும். இவருக்கு நீர் மேற்பரப்பில் நகர குறுக்கலை கதிக்கு V சமன் F lambda பயன்படுத்தலாம். அந்த குறுக்கலையிட மீட்டரையும் அலை நீளத்தையும் போட்டு பெருக்கினா சரி. அதுல வர வேகமும் புவியீர் பார்முடலையும் அந்த ஆழத்தையும் போட்டு பெருக்கினா வர வேகமும் சமனாத்தான் வரும். V சமன் F lambdaன்றது இவருக்கு பயன்படுத்தலாம், இலையில வாரத்துக்கு பயன்படுத்தலாம். இப்ப இலையில வாரத்துக்கு V சமன் √GH போடணுமா? இலையில ஒரு அலை வருந்தா, இப்ப நீ இப்படி இழுத்துட்டா இப்படி ஒரு அலை துடிப்புண்டு போகும் தானே, அந்த துடிப்புக்கு நீங்க யார V சமன் √GH பயன்படுத்தலுமா? ஆழம் அப்படி ஒன்று இல்லை, இதுக்கு வேற சமன்பாடு. அது இதுக்குரிய விசேட சமன்பாடு. அப்ப ஒவ்வொரு விசேட சமன்பாடும் அந்தந்த வேகங்களை தீர்மானிக்கும்.
அந்தந்த வேகங்களை தீர்மானிக்க நீர்மேற்புற நகர குறுக்களையிட கதியை தீர்மானிக்கிறது நீர்ட ஆழமும் புவியீர் பார்முதலும். லெம்டா தீர்மானிக்காது, எஃப் தீர்மானிக்காது. இதை பத்தி தெளிவாக வச்சிருக்கேன். ஆழம் குறைந்தால் வேகம் குறையும், வேகம் குறைஞ்ச அங்கால வேகம் குறையும். அப்ப இங்கால எது மாறணுமோ பார்த்து மாறிக்கொள்ளும். மீட்ரன் மாறல்ல, ஒளிமுதல் மாறல்லன்னு சொன்னா மீட்ரன் மாறல்ல. அப்ப அலைநீளம் குறைஞ்சு கொள்ளும். விளங்குதா? அப்ப அலைநீளம் குறைஞ்சி இங்க வேகம் குறைஞ்சின்னு வராது. இங்க இருந்து வேகம் குறைஞ்ச தலந்த வேகம் குறையுது, இது குறைஞ்சு தலங்கால பக்கம் மட்டும் குறைஞ்சி ஆகணும். அப்ப அலைநீளம் குறைஞ்சு கொள்ளும். அப்ப மாற இல்லாட்டி வேகம் மாறல்ல, ஜிஹெச்ல வேகம் மாறல்ல. மீட்ரன் கூடினால் அலைநீளம் குறையும். வேகம் மாறாம வச்சுக்கொள்ளும். வேகத்தை வேகம் அதாவது எச்சு மாறல்ல, ஜியும் மாறல்ல. வேகம் மாறாது, அப்படிங்கிற பக்கம் வேகம் மாறாது. அப்ப நீங்க நினைக்கலாம் மீட்ரன் கூடினால் வேகம் கூடாது. மீட்ரன் கூடினா அலைநீளத்தை குறைச்சும். மீட்ரன் கூடினா அந்த அலைநீளத்தை குறைச்சும். விளங்குதா? அப்ப அப்படி நீங்க யோசிக்கணும். அப்ப அப்படித்தான் இந்த இதுல யோசிக்கணும். முதலாவது இவர் தான் ஒரு இதனை வேகத்தை தீர்மானிக்கிற விசேட சமன்பாடு. நாங்க இது ஏற்கனவே படிச்ச ஒரு விசேட சமன்பாடு. இன்றைக்கு நாங்க 2 விசேட சமன்பாடு படிக்க போறோம். 2 விசேட சமன்பாடு படிக்க போறோம். ஒன்று ஒரு கோல் அல்லது கம்பி, ஒரு கோல் அல்லது கம்பில நகர்ற நெட்டாங்கு அலை. இதுல நீங்க 2 வகையான அலைகளை உருவாக்கலாம். நாங்க ஆல்ரெடி பார்த்துட்டோம். அதாவது இப்படி ஈர்க்கப்பட்ட இழை இல்லாட்டி கோல் கோல்னா இந்த சிலாக்கள் இப்படி எழுதுற கோல் இன்னமே தான் அப்படி எழுதுறீங்களோ எனக்கு என்ன தெரியும். கோல் இப்படி எழுதுது. இது கோல். இது நாங்க கிராவிடேஷனல் ஃபீல்ட்ல படிச்சோமே அந்த கோல். சரிதானே? அது இப்ப நாங்க அதான் இப்ப படிச்சு முடிச்சிட்டோம் கிராவிட்டி. ஆவே அதுல படிச்ச கோல் தான் இது. தெளிவா படிச்சோம். எல்லாம் தெளிவா படிச்சு முடிச்சிட்டோம். ஆனா நான் இங்க சொல்ற கோல் கோல், இது கோல், ஒரு கம்பு, கோல் அசாப் கோல். சரிதானே? ரைட். அந்த கோல் அப்ப இதுதான் கோல். எழுதி வைக்கிறல. ரைட். ஏன்னா நான் நிறைய பேர் நான் நோட் கொடுத்துட்டு நாங்க நோட்ல நீ எழுத்தெல்லாம் சொல்றல்ல கோல் ஒரு கம்புன்ற அதை எழுதிட்டு கோல் எழுதி வச்சு கால் இல்லை நான் கூட எழுதி வச்சுட்டேன். சரியா? ரைட். அப்ப இந்த கோல் ஒன்றுல என்னன்னு சொன்னா இப்ப ஒரு இதை நீங்க என்ன செய்யறீங்க, ஒரு கம்பி ஒன்று இல்லாட்டி ஒரு கோல் உண்டு, ஒரு சின்ன மெல்லிய கோல் உண்டு. இப்ப நீங்க என்ன செய்யறீங்க, இத நடுவால பிடுங்கி விட்டால் வாரது குறுக்களை ஒரு உரோஞ்சி விட்டால், ஒரு துணியால் இல்லாட்டி உரோஞ்சி விட்டால், இங்கால பக்கத்துக்கு உரோஞ்சி விட்டா இதுல வார அலை நெட்டாங்கலை. அப்ப இதே ஏற்கனவே பார்த்தோம். பிடுங்கி விடுதலும் உரோஞ்சி விடுதல். முதலாவது நான் உங்களுக்கு சொல்ல போறது யாரை பத்தின்னா இந்த உரோஞ்சி விட்டுறதை பத்தி சொல்றேன். அதுல கொஞ்சம் தான் தியரி இருக்குது. அதை முடிச்சுட்டு நாங்க நிம்மதியா குறுக்கலைக்கு வருவோம். உரோஞ்சி விட்டா என்ன வரப்போகுது, நெட்டாங்கலை வரப்போகுது. இப்போ நெட்டாங்கலையை பத்தி சின்ன தியரி தான் இருக்குது. டக்குன்னு முடிச்சு கொள்ளலாம் கேள்வியோட. நாங்க அடுத்தது எதுக்கு வருவோம் சொன்னா குறுக்கலைக்கு அடுத்து வருவோம். ஏன்னா குறுக்கலையில கொஞ்சம் கதைக்கும். முதல்ல லேசானத்தை முடிச்சுட்டா ஒரு சாம்பாடு முடிஞ்சிருமே. ரைட். ஆகவே இப்ப நாங்க பார்க்க போறது உரோஞ்சி விடுதல். ஒரு ஈர்க்கப்பட்ட கோல் அல்லது இலை இல்லாட்டி இலைக்கு மோல் வரலாம். தமிழ் படி தர வேண்டிய நிலைமை வந்திருக்குது எனக்கு. அந்த சிலாக்கள் நோட்டை பார்த்தேன்னா கவலை வாரு. இலை அதுக்கு இலைன்னு எழுதி வச்சிடும். இப்படி எழுதி வச்சிடும். இதுல அர்த்தம் தெரியும் தானே? ரைட். இலை இது, கோல் இது. சரிதானே? ரைட். இப்ப ஒரு கோல் ஒண்ட இல்லாட்டி இலை ஒண்ட நான் உரோஞ்சி விட்டால் அதுல ஒரு நெட்டாங்கலை உருவாகும். அந்த உருவாகிற நெட்டாங்கலையில சமன்பாடு கதிக்கான நெட்டாங்கலை இல்லாட்டி நீள்பக்காலையின் கதிக்கான சமன்பாடு v சமன் √e இல்லாட்டி y போடும். y ஓவர் ரோ. யங்கின் மட்டுக்கு நான் இங்க ஈண்டு போடுறேன். என்னடா ஓகே யங்கின் மட்டு அவ்வளவுதான். அது அர்த்தம் யங்கின் மட்டு. சரிதானே? v சமன் √e ஓவர் ரோவினால் தரப்படும். பரிமாண முறைப்படி சரியான்னு நிறைய பார்த்துங்க. 2 பக்கமும் பரிமாண முறைப்படி சரியான்னு சொல்லி நிறைய பார்த்து கொள்ளலாம். இதுக்கு அமுக்கத்திட பரிமாணம், இதுக்கு யார்ட பரிமாணம், அடர்த்திட பரிமாணம் போட்டு பிரிச்சு பாருங்க. வேகத்திட பரிமாணம் வருது. RHSம் LHSம் சமன். RHSம் LHSம் சமனா இருக்கும். டெஸ்ட் பண்ணி பார்த்துங்க. இப்ப v சமன் √e ஓவர் ரோ. எதால யங்கின் மட்டின் கீழ் அடர்த்தி ஆனா ருட்டுழுக்கு யங்கின் மட்டின் கீழ் அடர்த்தி. இப்ப இது ஒரு சமன்பாடு. அப்ப ஒரு கோல்ல
நகர்ற நீள்பக்க அலை நீங்க உறைஞ்சி விட்ட அதுல உருவாகிற அந்த நீள்பக்க அலை எதுல தங்கி இருக்கும் சொன்னா யங்கின் மட்டிடையும் அடர்த்திடையும் மட்டும்தான் தங்கி இருக்கும். இப்ப இதுக்கு நீங்க வீசம் நெப்லம்டா போடலாம், பிரச்சனை. அதுல உருவாகிற அந்த அதிர்வெண்ணுக்கும் அதுல உருவாகிற அந்த இது நெருக்கல் ஐதாக்களை வச்சு நாங்க அலைநீளம் காணலாமே, அந்த அலைநீளத்துக்கும் நீங்க இதெல்லாம் போட்டு பெருக்கினா மாறுதும் அதே வேகத்தினார். ஆனா வேகத்தை தீர்மானிக்கிறது மீட்டரனோ அலைநீளமோ அல்ல. வேகத்தை தீர்மானிக்கிற விசேட சமன்பாடு இங்கேயும் தான் எங்கேயும் தான் எங்கேயும் தான், சரிதானே? எல்லா இடத்துலையும் தான். அப்ப என்ன இந்த கதையை தீர்மானிக்கிறது யாருன்னா யங்கின் மட்டும் தீர்மானிக்கும், அடர்த்தி தீர்மானிக்கும். கோல்ட் அடர்த்தியும் யங்கின் மட்டும்தான் கதியை தீர்மானிக்கும். ஆகவே சரி, கவனம். இப்ப இதுதான் இதுல சமன்பாடு. எது? ஒரு நெட்டாங்கு அலையில கதிக்கான சமன்பாடு. இப்ப நான் இத நோட்டை தாரேன், சரியா? தலைப்பு போடுங்க. இழை அல்லது கோல், இழை அல்லது கோள்களில் அதிர்வு, இழை அல்லது கோள்களில் அதிர்வு. தலைப்பு போட்டுடுங்க. இதுதான் பெரிய தலைப்பு, மெயின் தலைப்பு. வலிமை இசை இயக்கம் மாதிரி மெயின் தலைப்பு, சரியா? இப்ப அதுக்கு சின்ன தலைப்பு, அதுக்கு கீழே சின்ன தலைப்பு, கோல் அல்லது இழையொன்றில் நீள்பக்க அலை, நெட்டாங்கு அலை. கோல் அல்லது இழையொன்றில் நீள்பக்க அலை அல்லது நெட்டாங்கு அலை. கோல் அல்லது இழையொன்றில் நீள்பக்க அலை அல்லது நெட்டாங்கு அலை. கீழே எழுதுங்க. ஈர்க்கப்பட்ட இழை அல்லது கோலொன்றை, ஈர்க்கப்பட்ட இழை அல்லது கோலொன்றை, ஈர்க்கப்பட்ட இழை அல்லது கோலொன்றை துணி ஒன்றினால் நீள்பக்கமாக உறைஞ்சி விடுவதன் மூலம், துணி ஒன்றினால் நீள்பக்கமாக உறைஞ்சி விடுவதன் மூலம் நெட்டாங்கு அலைகளை உருவாக்கலாம், நெட்டாங்கு அலைகளை உருவாக்கலாம். கீழே எழுதுங்க அடுத்த பாயிண்ட்ல. இந்நெட்டாங்கு அலைகளின் வேகமானது, இந்நெட்டாங்கு அலைகளின் வேகமானது, இதை எழுதி பாக்ஸ் பண்ணீங்க, அழகா பாக்ஸ் பண்ணீங்க பெரிய சாம்பாடை போட்டு. v சமன் √e/ρ பாக்ஸ் பண்ணீங்க. னால் தரப்படும் e/ρவினால் தரப்படும். பாக்ஸ் பண்ணிட்டு என்னென்ன எழுதுங்க. ஈன்னு போட்டு எழுதுங்க. ER எழுதுங்க. இழை அல்லது கோலின் யங்கின் மட்டு, அந்த பதார்த்தத்திலே யங்கின் மட்டு, இழை அல்லது கோலின் யங்கின் மட்டு. பக்கத்துல அலகையும் போட்டுங்க. நியூட்டன் மீட்டர் -2, நியூட்டன் மீட்டர் -2, அவ்வளவு கிலோகிராம் மீட்டர் -1, செகண்ட் -2. அமுக்கத்துல கிலோகிராம் மீட்டர் -1, செகண்ட் -2. அடுத்தது ரோ,
ரோ அது தெரியுமா உங்களுக்கு அடர்த்தி பாருங்க இதை நான் நீங்க எழுத தேவையில்ல கிலோகிராம் மீட்டர் -1 செகண்ட் -2 தானே அதே மாதிரி கீழே என்ன அடர்த்தி தானே கிலோகிராம் மீட்டர் -3 ருட்டுலுக்கு வரும் கிலோகிராம் வெட்டிப்படும் மீட்டர் -1 எங்க வெட்டிப்பட்டா மீட்டர் -2 அது மேல போனா என்ன மீட்டர் வர்க்கம் செகண்ட் -2 அது ருட்ல இது வெளியே வந்தா என்ன மீட்டர் செகண்ட் -1 பரிமாண முறைப்படி சரியா இல்லையா அதாவது ரெண்டு பக்கமும் RHS உம் LHS உம் ஒரே பரிமாணம் ரைட் கேள்வி ஒன்று எழுதுங்க கேள்வி பித்தளையின் யங்கின் மட்டு 2 தர 10 நியூட்டன் மீட்டர் -2 ஆகும் 2 தர 10 நியூட்டன் மீட்டர் -2 ஆகும் ஆகவும் 2 தர 10 நியூட்டன் மீட்டர் -2 ஆகவும் அடர்த்தி 8000 கிலோகிராம் மீட்டர் -3 ஆகவும் இருப்பின் பித்தளையில் நட்டாங்கு அலையின் ஒளியின் வேகத்தை காண்க இல்ல நட்டாங்கு அலையின் வேகத்தை காண்க பித்தளையில் நட்டாங்கு அலையின் வேகத்தை காண்க செய்யுங்க வீடியோ நிப்பாட்டிட்டு சமன்பாடு கையில் இருக்குது செய்யுங்க செஞ்சிட்டு வாங்க ரைட் இப்ப நான் செய்யறேன் என்ன சமன்பாடு நீங்க செஞ்சில ட்ரை பண்ணிக்கணும் சும்மா என்ன மாத்தப்படாது அப்படியே பார்த்துட்டு இருக்கறல இப்ப என்ன வரப்போகுது சமன்பாடு v சமன் root of e over rho இதானே சமன்பாடு நெட்டாங்காலிற்கு அதிகான சமன்பாடு அப்ப இப்படி வரும் இப்ப சுருக்குங்க இல்ல 10 வெட்டிப்படும் 10 அப்ப இங்க 3 போனா எத்தனை 18 அப்ப இதே சுருக்கினா 4 ரூட்ல இருந்து வெளியே வந்து 1 ன் கீழ் 2 18 வெளியே வந்து எத்தனை 10 4 அப்ப இது அவ்வளவு கேன்சல் இப்ப லேசி 10 4 ன்னு எத்தனை 10000 10 4 ன்னு சொன்னா 10000 10000 ன் கீழ் 2 10000 ன் கீழ் 2 ன்னு சொன்னா 5000 ஆகவே விட வரப்போகுது எல்லாம் நாங்க நியமத்துல பிரதியிட்டதால 5000 மீட்டர் செகண்ட் -1 5000 மீட்டர் செகண்ட் -1 செஞ்சிருப்பீங்க மிஸ்டேக் ஆகிறதா இருந்தா யாருக்கும் சமன்பாடு போடுறது மிஸ்டேக் ஆகிருக்க சான்ஸ் இல்ல பிரதியிட்டத்துல மிஸ்டேக் ஆகிருக்க சான்ஸ் இல்ல சரி சுருக்கல்ல மிஸ்டேக் ஆகிருந்தாலே ஒழிய வேற எப்படியும் உங்களுக்கு தவறுகள் நடந்திருக்க சான்ஸ் இல்ல சரியா வேற மாதிரி தவறுகள் நடந்திருக்கிறதுக்கு சான்ஸே இல்ல நீங்க எப்படியும் செஞ்சிருப்பீங்க எல்லாரும் வேற கேள்வி இருக்குது நாங்க எப்ப பார்ப்போம் இது உங்களுக்கு சும்மா தியரி இதுதான் ரைட் இது நீள்பக்கால இடவேகம் அப்படின்னு விலை கொள்றதுக்காக வேண்டி நான் தந்தது வேற கேள்வி இருக்குது இதை தொடர்படுத்தி ரெண்டையும் தொடர்படுத்திக்கிறதால குறுக்கலையும் தொடர்படுத்திக்கிறதால நான் ஃபர்ஸ்ட்டுக்கு இப்போ குறுக்கலையை பெய்துட்டு வரேன் இப்போ நான் விலை அல்லது கோல் நீள்பக்காலை தான் இப்போ தலைப்பு போட்டது ரைட் அடுத்த தலைப்பு போடுங்க அடுத்த தலைப்பு போடுங்க ஈர்க்கப்பட்ட இலைகளில் நட்டாங்களுக்கு தலைப்பு போட்ட அதே மாதிரி அந்த அதிர்வுகளுக்கு வர இரண்டாவது தலைப்பு ஈர்க்கப்பட்ட இலைகளில்
ஈர்க்கப்பட்ட இழைகளில் குறுக்கலையின் கதி. குறுக்கலையின் கதி. ஈர்க்கப்பட்ட இழைகளில் குறுக்கலையின் கதி. ரைட். இப்ப இங்க வாங்க. கொஞ்சம் கொள்றேன். ரைட். கிளாஸ் அப்படி கஷ்டம் தானே, உங்களுக்கு கஷ்டம் தானே. இப்போ உங்களுக்கு லேஸ் அப்படி போட்டிக்கிறாங்க, அது தெரியாத யாருக்கும். எவ்வளோ லேஸ் இல்லையா ஆன்லைன் சொல்லுது. ஆனால் என்ன, கொஞ்ச நேரம் ஃபோனை பார்த்துட்டு இருக்கணும், கொஞ்சம் கண்ணோவை பார்க்குற அப்படியே தான் நீக்கிறது வழிய. மற்றபடி எனக்கு ஏன் இஷ்டம், உங்களுக்கு உங்க இஷ்டம். அந்த யூடியூபே இன்னும் லேஸ் நிப்பாட்டி வச்சுட்டும் கொஞ்சம் காய்ச்சிட்டு 2 நிமிஷம் காய்ச்சிட்டு மர பார்க்கலாம், அப்படிதானே. ரைட். இப்ப குறுக்கலையிட கதி ஒன்றும் இல்லை, இதுக்கும் ஒரு சமன்பாடு தான் இருக்குது. சமன்பாடு சொல்லி போட்டுனா விளக்கத்தை சொல்றது. இப்ப நாங்க இங்க எதை பயன்படுத்தினோம், ஈய பயன்படுத்திட்டோம், ரோவையும் பயன்படுத்தினோம். இதெல்லாம் மத்த பயன்படுத்த போறோமா அப்படின்னு இல்லை. இதை மரா பயன்படுத்தலாம், இதை மரா பயன்படுத்தலாம், அதுல பிரச்சனை இல்லை. சரி, நான் சும்மா போட்டு வச்சுக்க, ஒரு இலையை ஈர்த்து வச்சு அந்த இதை போட்டு வச்சுக்கிறேன், அவ்வளவுதான். ரைட். இப்ப குறுக்கலையிட கதி, அதாவது இப்ப என்ன செய்யணும், பிடிச்சு பிடுங்கி விடணும். பிடுங்கி விட்டால் குறுக்கலையிட கதிக்கான சமன்பாடு வரும். என்னன்னு சொன்னா v சமன் √T/m. இது கேபிட்டல் M, இது சிம்பிள் M. அவசரப்பட்டு எழுதிக்கப்படாது, அவசரப்பட்டு விளங்கப்படாது. நான் செல்ல முழுக்க நீங்க விளங்கற்ற விளங்கப்படாது. ஆனா இது விசேட சமன்பாடு, உங்களுக்கு இந்த சமன்பாட்டையும் பயன்படுத்தலாம் இதுக்கு, அதுல பிரச்சனை இல்லை. ஆனா வேகத்தை தீர்மானிக்கிறது F ஆல் lambda, F உம் lambda வேகத்தை தீர்மானிக்காது. வேகத்தை தீர்மானிக்க போறது இழுவையும் அலகு நீளத்திணிவும். இழுவை நியூட்டன், விசையும் நியூட்டனும், அலகு நீளத்திணிவும். அலகு நீளத்திணிவுன்னு சொன்னா ஓர் அலகு நீளத்துக்கான திணிவில்ல. இங்க நீளம் தரப்பட்டிருக்குது, மொத்த திணிவு தரப்பட்டிருக்குது. ஆகவே ஓர் அலகு நீளத்துக்கான திணிவு என்ன, ஓர் அலகு நீளத்திற்கான திணிவு சிம்பிள் M. அதாவது அலகு நீள திணிவு சிம்பிள் M சமன் கேபிட்டல் M, மொத்த திணிவின் கீழ் மொத்த நீளம். அதாவது ஒரு கயிறு ஒண்டிக்குது, 5 கிலோகிராம் கயிறு, 5 மீட்டர் நீளம். இப்ப நீங்க இன்னைக்கு என்ன போடுவீங்க, 5 கிலோகிராம் போட மாட்டீங்க. 5 கிலோகிராமின் கீழ் 5 மீட்டர் அப்படின்னு என்ன வரப்போகுது, 1 மீட்டருக்கான திணிவு வரும். அதாவது 1 கிலோகிராம் மீட்டர் -1. அதாவது அர்த்தம் என்ன, 1 கிலோகிராம் மீட்டர் -1. அதாவது 1 மீட்டருக்கு 1 கிலோகிராம், 5 மீட்டருக்கு 5 கிலோ, அது வேற விஷயம். ஆகவே அலகு நீளத்திணிவு, சொல்றது என்ன வரப்போகுது, 1 கிலோகிராமுக்கு, அதாவது 1 மீட்டருக்கு 1 கிலோகிராம் மீட்டர் -1. இதுதான் அலகு நீளத்திணிவு. அலகு நீளத்துக்கான திணிவு, அலகு நேரத்திற்கான இடப்பெயர்ச்சி வேகம். மீட்டரா இடப்பெயர்ச்சி என்னத்தால மீட்டரா இல்ல, என்ன மீட்டர் செகண்ட் அலகு நேரத்துக்கு. அப்ப இந்த மாதிரி அலகு நீளத்துக்கான திணிவு. இவர் நல்லா நினைவு வச்சுங்க, இவர் அலகு நீளத்திணிவு. ஆகவே அலகு நீளத்திணிவுன்றது நீளத்துல தங்காது. அலகு நீளத்திணிவுன்றது நீளத்துல தங்காது. இப்ப நீங்க 5 மீட்டர் நீள விலையொன்று எடுத்துக்கிறீங்க, அது 10 கிலோகிராம் அப்படி வச்சுக்கொள்வோம். அதே நீங்க என்ன செய்றீங்க, 10 மீட்டர் அதே விலையில 10 மீட்டர் எடுத்துக்கிறீங்க. அப்ப 10 மீட்டர் நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா சுவரா 20 கிலோகிராம் வரும். அலகு நீளத்திணிவை கணிச்சு பாருங்க, 10/10. 5 மீட்டர் ரைட், 5 மீட்டர்
இது 10 மீட்டர் 20 கிலோகிராம். இப்போ நீங்க அலகு நீள திணிவை கணிச்சு பாருங்க. 10 கிலோகிராமின் கீழ் 5 மீட்டர் எவ்வளவு? 2 கிலோகிராம் மீட்டர் -1. இது 20 கிலோகிராமின் கீழ் 10 மீட்டர் எவ்வளவு வருது? அதுவும் 2 கிலோகிராம் மீட்டர் -1. ஆகவே அலகு நீள திணிவுன்னு சொல்றது யாருல? நீளத்துல தங்கமா? இல்ல. அலகு நீள திணிவுன்னு சொல்றது திணிவுல தங்கமா? இல்ல. அது ஒரு குறித்த வகை, குறித்த பருமனுடைய ஒரு இலையை நாங்க எடுத்தோம்டா, குறித்த வகை குறித்த பருமன் ஒரு இலையை எடுத்தோம்டா, அதுல 5 மீட்டர் வெட்டி எடுக்கிறீங்க. அப்புறம் அதே ரோல்ல இருந்து இன்னொரு 10 மீட்டர் வெட்டி எடுக்கிறீங்க. திணிவு வித்தியாசமாகும், நீளம் வித்தியாசமாகும். திணிவு கூடுற மாதிரி, அதாவது நீளம் கூடுற மாதிரி திணிவும் கூடும் நேரிய சமனா. ஆனா எது மாறாது? அலகு நீள திணிவு. அதாவது 1 மீட்டர் வெட்டி எடுத்தா அந்த திணிவு எப்படியும் மாறாது. 1 மீட்டருக்கான திணிவு தானே அலகு நீள திணிவுன்னு சொல்றது. நல்லா விளையுங்க. அலகு நீள திணிவிட பரிமாணம் என்னடா? கிலோகிராம் மீட்டர் -1. அலகு பரிமாணம் LT-1. சாரி, L இது ML-1. ML- பரிமாணம். அப்ப நான் ஏது மர மாத்தி சொல்றேன்டா. இது திணிவில்ல. இவர் யாரு? இவருடைய அலகு நீளத்துக்கான ஓர் அலகு நீளத்துக்கான திணிவு. அது விளங்கி இருக்கும். சரியா? இப்ப நீங்க என்ன போடணும்? இதுல இழுவை T என்ன? அலகு நீளத்துக்கான திணிவு. அப்ப இவங்க ரெண்டு பேரும் சார்பா திணிவு சார்பா. இது திணிவு, இவர் நீளமாக இருந்தா, இவர் திணிவு, இவர் நீளமாக இருந்தா, எனக்கு அலகு நீளத்துக்கான திணிவு சிம்பிள் M சமன் என்ன போடலாம்? கேபிட்டல் M இன் கீழ் சிம்பிள் L. ஆகவே இத நீங்க திணிவு, மொத்த திணிவு சார்பா எழுதுறாங்க. எப்படி எழுதணும்? கேபிட்டல் M இன் கீழ் சிம்பிள் L. ஓகே தானே? கேபிட்டல் M இன் கீழ் சிம்பிள் L அப்படின்னு சொன்னா L வந்து மேல போகும். ரைட்? இப்ப இந்த சமன்பாட்டை எங்களுக்கு வேற என்ன வடிவங்கள்ல பார்க்கலாம். எங்களுக்கு தெரியும் அலகு நீள திணிவுன்னு சொல்றது மொத்த திணிவின் கீழ் என்ன? மொத்த திணிவின் கீழ் L. மொத்த திணிவின் கீழ் L. இப்ப பாருங்க, நான் இன்னொரு வடிவத்துல மாத்தினேன். இவ்வளவுதான். தியரி முடிஞ்சு. இப்போ இழுவை இதுல பாருங்க. இப்போ நீங்க ஒரு கப்பி ஒன்றை வச்சு, இங்க கப்பி ஒன்றை வச்சு அழகா இங்க ஒரு மேசை ஒன்றை வச்சு, இது மேசை இங்கால பக்கம் இணைச்சு வச்சுக்கிறீங்க. இந்த மேசையோட நுனியில நான் என்ன செய்யறேன்? ஒரு கப்பி ஒன்றை வைக்கிறேன், ஒரு உராய் வெற்ற கப்பி. அந்த கப்பியில என்ன செய்யறேன்? இவர் இந்த இலையை அப்படியே எங்க கொண்டு வரேன்? மெக்கானிக்ஸ்ல யோசிங்க, மெக்கானிக்ஸ் மாதிரி யோசிங்க. இப்ப நான் இதுல என்ன செய்யறேன்? ஒரு 2 கிலோகிராம கட்டி தொங்க விடுறேன். 2 கிலோகிராம் கட்டி தொங்க விட்டா நிறை என்ன? 20 நியூட்டன். இழுவை 20 நியூட்டன். உராய் வெற்ற கப்பி ஒன்று வச்சுக்குது. ரைட். இது இழுத்து பிடிச்சிட்டு நிற்கும். இந்த 20 நியூட்டன் அப்படி இருக்கும். இங்க வர 20 நியூட்டன். ஆகவே இலையில உள்ள இழுவை 20 நியூட்டன். இப்ப பிராக்டிகல் ஒன்று செய்யலாம் தானே? இழுவையை மாத்தி வேறன்னு சரி ஆராயலாம். 2 கிலோகிராமுக்கு பதிலா 1 கிலோகிராம வச்சா எவ்வளவு? 10 நியூட்டன். இழுவை 10 நியூட்டன். ஆமா. அப்ப இழுவை எங்களுக்கு எப்படி கணிக்கலாம்? இப்படித்தான். ஏதாவது ஒரு திணிவை கட்டி தொங்க விட்டு அவட நிறைய இழுவையா மாத்தலாம், ஒரு உராய் வெற்ற கப்பிய வச்சு. விலகுதா? அதே மாதிரி இந்த இலையை நீங்க என்ன செய்யணும்? ஆரம்பத்துல வைத்து கொஞ்சம் நெருத்து எடுத்துக்கொள்ளணும். இந்த இலையை நீங்க என்ன செஞ்சு கொள்ளணும்? ஆரம்பத்துல வைத்து இந்த இணைக்க முன்னுக்கு இந்த இலையை கொண்டு வைத்து நெருத்து எடுத்துக்கொள்ளணும், நீளத்தையும் அளந்து கொள்ளணும். அப்ப உங்களுக்கு திணிவு தெரியும். ஒரு 2000 தராசுல சின்ன திணிவா இருந்தா நீளம் தெரியும். சீரான குறுக்குவெட்டு ஆயிக்கணும். அப்ப நீளம் தெரியும். அப்ப என்ன? திணிவின் கீழ் நீளம் போட்டா ஓரலகு நீளத்துக்கான திணிவு கிடைக்கும். அதை கணிச்சிருவீங்க. இழுவை கட்டி தொங்க விடப்பட்ட திணிவுல இருந்து அதுல நிறைய இழுவையா மாத்திக்கொள்ளும். அப்ப இழுவையும் தெரியும். வேகத்தை கணிக்கலாமா? ஏழுமா? ஏழும். சரி, வேகத்தை கணிக்கலாமா? ஏழாதா? ஏழும். சரிதானே? ஆனா இத பிச்சு கொண்டு வைத்து நாங்க நிறுத்திட்டு ஈக்குறல்ல, அதுக்கு ஒரு வேற மெத்தடி. பிச்சு கொண்டு வைத்து அதை கொண்டு வைத்து நிறுத்து மரா என்ன செய்யறல்ல, மரா இத கொண்டு வந்த நீளத்தை கணிச்சு மரா திணிவை மொத்த திணிவை நீளத்தால பிரிச்சு இப்படி வேலை பார்த்து டீக்கிறல்ல. அதுக்கு இன்னொரு வேலை இருக்குது. என்ன லேசான வேலைன்னு சொன்னா, நான் இதை மாத்துறேன் பாருங்க. இதை நான் மாத்த போறேன். எப்படி சொன்னா, திணிவு மொத்த திணிவை எனக்கு அடர்த்தி கனவளவு சார்பா சொல்லுது. அடர்த்தி சமன் திணிவின் கீழ் கனவளவு, திணிவு சமன் அடர்த்தி தர கனவளவு, திணிவு சமன் அடர்த்தி தர கனவளவு. ஆகவே அலகு நீள திணிவு சமன் மொத்த திணிவுக்கு பதிலா நான் எதை போடுறேன்? அடர்த்தி தர ரோ. அடர்த்தி ரோ தானே? அடர்த்தி தர கனவளவின் கீழ் L.
இப்ப இவர் யாரு? இவர் வந்து இவர் தான் திணிவின் கீழ் நீளம் மொத்த நீளம். ரைட். இப்ப மொத்த கனவு அடர்த்தி m சமன் 0 அடர்த்தி தர கனவளவு. ஆகவே கனவளவுன்னு சொல்றது என்ன? இவரோட கனவளவு இந்த கம்பியில கனவளவுன்னு சொல்றது என்ன? குறுக்குவெட்டு பரப்பு தர நீளம். ஆகவே மறுகாலம் நான் இந்த சமன்பாட்டை மாத்துறேன் பாருங்க. குறுக்குவெட்டு பரப்பு தர நீளம் சார்பா மாத்துறேன். ஆகவே அடர்த்தி கனவளவுக்கு பதிலா நான் போடுறேன் யாருன்னு சொன்னா குறுக்குவெட்டு பரப்பு தர நீளத்தின் கீழ் நீளம். இப்போ கொஞ்சம் சந்தோஷம் கொண்டு வந்து இருக்கு. என்ன சந்தோஷம்? எல்லை வெட்டி விடலாம். இப்ப உங்களுக்கு பயம் இல்லாம எல்லை வெட்டலாம். ஆகவே அலகு நீள திணிவு சமன் a ரோ. அலகு நீள திணிவு m க்கு பதிலா என்ற பேசிக் சமன்பாடு தான் இது கேபிட்டல் m இன் கீழ் அதை போடலாம். ஆனா பிராக்டிகல் நாங்க செஞ்சிட்டு இருக்கிற டைம்ல இந்த விலையை கொண்டு அப்ப m இன் கீழ் l சொன்னா இந்த விலையை நெருக்கணும். விலையில திணிவை நிறுத்த எடுக்கணும். அப்ப இப்ப பிராக்டிக்கல் செஞ்சுட்டு இருக்கிற டைம்ல நீ என்ன ஆராய்ச்சி இதை வச்சு செஞ்சுட்டு இருக்கிற டைம்ல விலையை கலட்டி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு இழுவையை துணிச்சு கொள்ளலாம் லேசி. இங்க என்ன விலை என்ன திணிவு கட்டி தொங்க விட படிச்சோ அதை வச்சு இழுவையை துணிஞ்சிடலாம். அப்ப இவரை துணிறதுக்கு இப்ப கலட்டி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்ன செய்யலாம்? அடர்த்தி. இது பித்தளை கம்பியா இருந்தா பித்தளைக்கு ஒரு அடர்த்தி இருக்கு. இங்க நான் பயன்படுத்தினது ஒரு அலுமினிய கம்பியா இருந்தா அலுமினியத்துக்கு ஒரு அடர்த்தி இருக்கும். ஓகே, அடர்த்தியை போட்டாச்சு. அடர்த்தியை போட்டாச்சு. அடுத்தது யாரு? குறுக்குவெட்டு பரப்பு. குறுக்குவெட்டு பரப்பு இது ஒரு வட்டக்கம்பி. வட்டக்கம்பியா இருந்தா நுண்மானி திருக்கணிச்சியை கொண்டார நுண்மானி திருக்கணிச்சியை கொண்டு வந்து நெருக்கிற பழமையால பூச்சியோட எல்லாம் மாத்து விட்டத்தை கண்டாச்சு. விட்டத்தை கண்டாச்சு. அப்புறம் திருப்பி இங்காலண்டு 3 வித்தியாசமான புள்ளிகள்ல எதிரெதிர் புள்ளிகள்ல விட்டத்தை எடுத்து சராசரி எடுத்தா சராசரி விட்டம் கிடைக்கும். அது உண்டு. அதே மாதிரி இங்க இது மாதிரி எல்லா இடத்தையும் சராசரி எடுத்து எல்லாத்தையும் கூட்டி எல்லாத்தையும் பிரிச்சு விட்டோம்னு சொன்னா எல்லா இடத்துக்கும் எனக்கு ஒரு சராசரி விட்டம் எடுத்துடலாம். எடுக்கலாம் தானே? எடுத்து முடிஞ்சதுக்கு பிறகு இப்ப குறுக்குவெட்டு பரப்பு என்ன? பை ஆர் வர்க்கம். குறுக்குவெட்டு பரப்பு என்ன? பை ஆர் வர்க்கம். இப்ப நான் மேலும் பிரதியிட்டேன் பாருங்க. இன்னும் நான் பிரதியிட போறேன் யாருண்டா? பை ஆர் வர்க்கம். குறுக்குவெட்டு வட்டம் வைப்போம். இது வட்டக்கம்பி பை ஆர் வர்க்கம் ரோ. ஆருக்கு பதிலா என்ன போடலாம்? d/2 விட்டத்தின் அரைவாசி. ஆகவே இப்ப என்ன போடுவீங்க? பை ஆருக்கு பதிலா d/2 முழுவதின் வர்க்கம் ரோ. அடுத்தது m சமன் அலகு நீள திணிவு. மறந்துடாதீங்க. இன்றைக்கு ஞாபகம் இருக்கும், 2 நாள் மறப்பீங்க. திரும்ப படிக்கணும், கவனம். ஆகவே பை d வர்க்கம் ரோ பை 4. இந்த 2 வர்க்கத்துல இந்த வெளியே வந்தா by 4. ஆகவே இவர்தான் ஒன்றுமில்ல இவர்தான் இவரு m சமன் மொத்த திணிவின் கீழ் நீளம். ஏன்னா இவர் அலகு நீளம். அதுல இவருக்கு நான் பிரதிட்டு பார்த்தா ஏரோ. சம்டைம் நேரடியாக குறுக்குவெட்டு பரப்பை தந்துடுவான். நேரடியாவே குறுக்குவெட்டு பரப்பை தந்துடுவான். ஏரோ அப்படி இல்லாட்டி விட்டத்தை தருவான். விட்டத்தையும் அடர்த்தியும் தருவான். விட்டத்தையும் அடர்த்தியையும் தொங்க விடப்பட்ட திணிவை வச்சு எம்ஜி போடலாம். விளைவையை கண்டுடலாம். விட்டம் தெரியும், பை தெரியும், ப்ரோவும் தந்துடுவான். 3 தடவை தந்தா உங்களுக்கு பார்த்துக்கலாம். இல்லாட்டி நேரடியாவே அலைநில திணிவையும் விளைவையும் தருவான். நேரடி சாம்பார் ஏதோ இதை பாடமாக்கி வச்சுங்க. v சமன் √t/m. கொஞ்ச நாள் இது பாடமாகிரும். m சமன் ஏரோ. குறுக்குவெட்டு பரப்பு தர அடர்த்தி. ஒரு 10 கேள்வி இடக்கடை செஞ்சுட்டே வந்து அப்ளை பண்ணிட்டே வந்தீங்கன்னு சொன்னா குறுக்குவெட்டு பரப்பு தர அடர்த்தின்னு சொல்ற கன்செப்ட் பாடமாயிரும். அதுக்கு பிறகு உங்களுக்கு இதுல பிரதிட்டு பை d வர்க்கம் by 4 பிரதிட்டா ஏக்கு பதிலா பை d வர்க்கம் by 4 பிரதிட்டா. இப்ப இதை கொண்டு வந்து இதுல பிரதிட்டு உங்களுக்கு பார்த்து கொள்ளலாம். எம்முக்கு பதிலா என்ன வர போகுது? பை d வர்க்கம் ரோ by 4 கீழ் உள்ள 4 மேல வரும். அப்ப என்ன? 14 பை d வர்க்கம் ரோ. இதெல்லாம் அந்த எடுக்கப்பட்டது. ஆகவே ஒன்றையும் பாடமாக தேவையில்லை. நீங்க பாடமாக்கி வச்சுக்க வேண்டியது நெட்டாங்கலைக்கு v சமன் e over ரோ, குறுக்கலைக்கு v சமன் √t/m. ஆனா m யாருன்னு சொன்னா மறாலும் செல்றேன். m யாருன்னு சொன்னா அலகு நீள திணிவு. எனக்கு தெரியும் உங்களுக்கு மறக்கிற இடம் அது. உங்களுக்கு மறக்கிற இடம் அதுன்ற தாளங்க. நான் மரா அதை பத்தி திருப்ப சொல்லிட்டே இருக்கிறேன். சில அரிச்சாட்டியமாவும் இருக்கும். பரவாயில்லை, கேட்டுங்க. அப்படித்தான், சரிதானே? ரைட். தலைப்பு என்னன்னு சொன்னா
கலை போட்டிக்கிறீங்க குறுக்கலையிட கீழே எழுதுங்க. ஈர்க்கப்பட்ட இலையை இலைக்கு செங்குத்தாக பிடுங்கி விடுவதால் ஈர்க்கப்பட்ட இலையை இலைக்கு செங்குத்தாக பிடுங்கி விடுவதால் குறுக்கலைகளை உருவாக்கலாம். இக்குறுக்கலையின் கதியானது சாப்பாடு முக்கியம். அட்வர்டைஸ் குறுக்கலையின் கதியானது பாக்ஸ் பண்ணுங்க. v சமன் √t/m அழகா பாக்ஸ் பண்ணி வச்சிங்க. முக்கியமான சமன்பாடு v சமன் √t/m. எழுதுங்க. இங்க t இங்க எழுதி t கேபிட்டல் t அலகு நீளத்திணிவு சவுண்ட்லானா பாம்புலானா அலகு நீளத்திணிவு இல்ல இங்க t அதை மாத்தி எழுதினார்கள் இருப்பீங்க. t தான் என்ன இழுவை இலையின் இழுவை. m சிம்பிள் m ஏன்னா கேபிட்டல் M பெரிய திணிவு போடுவோம். ஆவே சிம்பிள் M போடுங்க. சிம்பிள் M இலையின் அலகு நீளத்திற்கான திணிவு. இலையின் அலகு நீளத்திற்கான திணிவு. அலகு நீளத்திற்கான திணிவு. உங்களுக்கு வேணும்னு சொன்னா இந்த படத்தை கொஞ்சம் ரஃபா வரைஞ்சு விடுங்க. ஒரு இலை உண்டு, கப்பி உண்டு, திணிவு உண்டு, என்ன இருக்குது அடர்த்தி இருக்குது, குறுக்கட்டு பரப்பு ஏ இருக்குது, டி இருக்குது, சிம்பிள் எல் இருக்குது, எம் இருக்குது, யங்கின் மட்டி இருக்குது. ஏன்னா உரோஞ்சி விட்டா நெட்டாங்காலி வரும் இயோவரோ √t/o பிடுங்கி விட்டா குறுக்கலை வரும் √t/m. ஏதோ எப்படியோ சரிதானே?
ரைட். இப்ப நீங்க டீண்டா என்ன எம்டா என்ன எழுதிட்டீங்க. இப்ப எம் எப்படி எழுதலாம் உங்களுக்கு? எழுதுங்க. எம் சமன் இங்க நீங்க கேபிட்டல் எம் குறிச்சிருக்கணும். எழுதுங்க. எம் சமன் அதாவது சிம்பிள் எம் சமன் மொத்த திணிவின் கீழ் மொத்த நீளம் அது குறியீட்டுல எழுதுங்க. எம் சமன் கேபிட்டல் எம் இன் கீழ் எல், இங்க குறிச்ச எல். அப்ப இப்படியும் சொல்லலாம். அதுக்கப்புறம் என்ன, எம்முக்கு பதிலா மொத்த திணிவுக்கு பதிலா என்ன போடலாம்? குறுக்கோட்டு இந்த கனவளவு தர அடர்த்தி போடலாம். திணிவு சமன் எம் சமன் வீரோ, கனவளவு தர அடர்த்தி ஹைட்ரோல எல்லாம் படிச்சிருப்பீங்க. ஆகவே வீரோவை போட்டு அதுக்கு போல என்ன செய்யுங்க, விக்கு பதிலா கனவளவுக்கு பதிலா என்ன ஏஎல் போட்டு கனவளவுக்கு பதிலா குறுக்கோட்டு பரப்பு தர நீளம் போட்டா என்ன வரப்போகுது? எம் சமன் ஏரோ. பாக்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எம்முக்கு பதிலா ஏரோவையும் பயன்படுத்தலாம். ஏண்டா குறுக்கோட்டு பரப்பு ரோண்டு சென்னா அடர்த்தி பக்கத்துல இருக்கு. குறுக்கோட்டு பரப்பு ரோண்டு சென்னா அடர்த்தி. இப்ப குறுக்கோட்டு பரப்பு பதிலா என்ன போடலாம்? பையார் வர்க்கம், அது பைடி வர்க்கம் பை 4. அது உங்களோட சுருக்கம். நீங்க இது எழுதினாலும் சரி, இல்லாட்டி இதை நேரடியாக எழுதினாலும் சரி. அப்ப உங்களுக்கு என்ன போடலாம்? எம்முக்கு பதிலா இன்னொரு சமன்பாடு பைடி வர்க்கம் ரோ பை 4. ரோண்டா எழுதிட்டீங்க. டீண்டா என்ன? இது விட்டம், கம்பியின் விட்டம், சராசரி விட்டம், கம்பியின் சராசரி விட்டம். நீங்க ரூட் ஆஃப் டி ஓவர் எம் எழுதிட்டீங்க. உங்களுக்கு அலகு நீள திணிவுண்டா என்னண்டும் ஒரு கிளியரான ஐடியா வந்திருக்குது. கீழே எழுதுங்க. அலகு நீள திணிவின் அலகு, அதாவது சிம்பிள் எம்மின் அலகு. என்ன சிம்பிள் எம்மின் அலகு? இல்லாட்டி ஏற்கனவே விசம் ரூட் ஆஃப் டி ஓவர் எம் எழுதி பக்கத்துல எழுதி வச்சுங்க. எம்மின் அலகு உங்களுக்கு எப்படி விளங்குதோ அதன் படி எழுதுங்க. அவ்வளவுதான். வேற நோட்டு இப்படி தான் இருக்கணும், இந்த ஆர்டர்ல இருக்கணும், அது இங்க நீக்கணும், இது அப்படி இல்லை. இங்க இருந்தா சரி. வி சமன் ரூட் ஆஃப் டி ஓவர் எம்ல உள்ள அந்த எம் என்ன எம்னா என்னன்னு எழுதுங்க. எம்ட அலகு, எம்மின் அலகு கிலோகிராம் மீட்டர் -1. அழகா எழுதணும். அழகா எழுதுறா நான் டிசைன் எழுதுறோம்ல, இதுதான் அழகா எழுதுறது. கிலோகிராம் மீட்டர் -1. இது பிசிக்ஸ்ல அழகா எழுதுறது. ஒரு இடைவெளி, இங்க இடைவெளி இல்லை. கிலோகிராம் 2 அலகுகள்ட்ட பெருக்கமோ பிரிச்சோ ஆற டைம்ல இடைவெளி விடணும். முச்சேர்க்கைகளுக்கு இடைவெளி விடக்கூடாது. அப்ப கிலோகிராம். கிலோ எழுதுற டைம்ல சிம்பிள் கே. இப்பவும் நீங்க எழுதி வச்சிருப்பீங்க கொஞ்சம் பேரு. இப்படி எழுதி போட்டு நினைச்சிட்டு நான் சிம்பிள் கே தான் போடுறேன். சிம்பிள் கே, இது கேபிட்டல் கே. நல்லா பாருங்க. இதுக்கு இந்த கால் இதே மட்டம் எங்க இருக்குது? ரைட். இது கெல்வின் கிராம் அப்படி சொல்லுவோமே எல்லாம். இடைவெளி ரைட். கிலோகிராம் மீட்டர் -1. இவர் அலகு நீளத்தின் விட அலகு பரிமாணம் அதை உங்களுக்கு போட்டுக்கொள்ளலாம். ml -1. ரைட். இப்ப பாருங்க, அலகு நீள திணிவு நீளத்தை தங்கி இருக்குமா? அலகு நீள திணிவு நீளத்தை தங்கி இருக்கா? நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அலகு நீள திணிவு நீளத்தை தங்காது. அப்படித்தானே? அலகு நீள திணிவு நீளத்தை தங்காது. 5 கிலோகிராம் எடுத்து 5 மீட்டர் எடுத்தா 5 கிலோகிராம் இருந்தா 10 மீட்டர் எடுத்தா 10 கிலோகிராம் இருக்கும். அப்ப அலகு நீள திணிவு 2 கணிச்சாலும் ஒரே பெருமானம் தான் வரும். அப்ப நீளம் மாறிச்சு, அலகு நீள திணிவு மாறிச்சா இல்ல. அப்ப அலகு நீள திணிவு எதுல தங்கி இருக்குதுன்னு சொன்னா திணிவு மாறாம நீளம் மாறினா தங்கி இருக்கு. அப்படித்தானே? ஒரு இலை இருக்குது, 5 மீட்டர் இருக்குது. இப்ப திணிவை மாத்தல்ல, இப்ப இலையை பிடிச்சி இழுக்கிறோம். அப்படியே இழுத்தா நீளம் மாறுது. இப்ப திணிவு மாறல, நீளம் கூடுது, அலகு நீள திணிவு குறையும். அப்படி யோசிக்க தெரியும். ஒரு ரோல் இருக்குது, ஒரு ரோல்ல இருந்து 5 மீட்டர் எடுக்கிறீங்க, அதே ரோல்ல இருந்து இன்னொரு 10 மீட்டர் எடுக்கிறீங்க. இப்ப அலகு நீள திணிவு மாறாது.
சரிதானே? ரைட். ஆகவே அப்ப அலகு நீளத்தினிவு எதுல தங்கி இருக்க போகுதுன்னு சொன்னா குறுக்குவெட்டு பரப்புலையும் அடர்த்திலையும் தங்கும். அடர்த்தி மாறல்ல, குறுக்குவெட்டு பரப்பை மாத்துறீங்க. உதாரணத்துக்கு பித்தளை கம்பியே தான் இருக்குது, அதே பித்தளை கம்பியை குறுக்குவெட்டு பரப்பு கூடின ஒரு கம்பியை செஞ்சிருக்கிறீங்க, ரெண்டு குறுக்குவெட்டு பரப்பு சின்ன கம்பி ஒன்று செஞ்சிருக்கிறீங்க. அப்ப அலகு நீளத்தினிவு என்ன செய்யும்? மாறும். ஒரே பித்தளை கம்பி, ஆனா குறுக்குவெட்டு பரப்பு மாத்துறீங்க, அலகு நீளத்தினிவு மாறும். அலகு நீளத்தினிவு மாத்தினா வேகம் மாறும். விழுவைய மாத்தல்ல அப்படின்னு வச்சுக்கொள்ளும். விழுவை மாறாம அலகு நீளத்தினிவு மாத்தினால் வேகம் மாறும். விழுவை 2 மடங்கு மாறணும், அலகு நீளத்தின் 2 மடங்கு மாற இப்ப வேகம் மாறாது. ஆனா நிலம் தங்கி இருக்கும். ஒரே இழுவையின் கீழே வேற வேற அலகு நீளத்தினிவு வச்சா மாறும். ஒரே அலகு நீளத்தினிவுல ஒரே கம்பியை மாத்தவே இல்லை, ஒரே கம்பியை வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா அலகு நீளத்தினிவு அடர்த்தி ஒன்றுமே மாறிக்காது. ஆனா விழுவைய மாத்துறீங்க, வேகம் மாறும். அதுக்கு ஏற்ப எஃப் லெம்டா ஒன்று மாறிக்கொள்ளும். எஃப் மாற இல்லையா, வேகம் கூடினா லெம்டா கூடும், அலைய நீளம் கூடும். விளங்குதா? ஆகவே அப்ப அலகு நீளத்தினிவு எதுல தங்கி இருக்கும் சொன்னா விட்டத்துல தங்கி இருக்கும். விட்டம் மாறினால் இப்பங்க வாங்க, விட்டம் மாறினா குறுக்குவெட்டு பரப்பு மாறும், குறுக்குவெட்டு பரப்பு மாறினா அலகு நீளத்தினிவு மாறும். அதாவது குறுக்குவெட்டு பரப்பு மாறும் சொல்லு, விட்டம் மாறுறதுதான். ஆகவே விட்டம் அடர்த்தி, விட்டத்திலையும் அடர்த்திலையும் தான் அலகு நீளத்தினிவு தங்கும். விளங்குதா? அதை நோட் போடுங்க. ஆகவே அலகு நீளத்தினிவானது விலையின் விட்டத்திலும் பிரகட்ல போடுங்க குறுக்குவெட்டு பரப்பு. விலையின் விட்டத்திலும் பிரகட்ல போடுங்க குறுக்குவெட்டு பரப்பு, கமா அடுத்தது அடர்த்தியிலும் மட்டுமே தங்கும். அடர்த்தியிலும் மட்டுமே தங்கும். குறுக்குவெட்டு பரப்பையும் அடர்த்தி. ஆனா இப்படி ஒன்று இருக்குது, நீங்க திணிவை மாத்தாம நீளத்தை மாத்தினால் அப்ப மாறும். அப்படின்னு அடுத்து வாங்க என்ன மாறுது? குறுக்குவெட்டு பரப்பு மாறும். அப்படித்தானே? நீங்க ஒரு கம்பியை பிடிச்சி இழுத்தா குறுக்குவெட்டு பரப்பு என்ன செய்யும்? குறையும், மெல்லிசாகும். குறுக்குவெட்டு பரப்பு மாறுது, மறைமுகமா வந்துட்டு. சரிதானே? உங்களுக்கு எப்படி வேணாலும் யோசிக்கலாம். ரைட். அடர்த்தியிலும் குறுக்குவெட்டு பரப்பு, அதோட சாரி விட்டம் பிரகட்ல போடுங்க. அலகு நீளத்தினிவானது விட்டம் பிரகட்ட குறுக்குவெட்டு பரப்பு, அடுத்தது கமா அடர்த்தியிலும் மட்டுமே தங்கும். ஆனால் அதன் நீளத்தில் தங்காது, நீளத்துல தங்காது. அப்போ ஈர்க்கப்பட்ட இலையிட்ட கதி எதுல தங்க போகுதோ மீட்டர்ல தங்குமா? ஒரு அலையின் கதியானது மீட்டர் இல்ல, லெம்டாவை தங்கும் இல்ல, அலைநிலத்தையும் தங்காது, மீட்டர்லையும் தங்காது. விசேட சாம்பாட்டுல தங்கும். எதுல தங்கும்? விழுவையில தங்கும், அலை நீளத்தினிவுல தங்கும். அப்படி இல்லாட்டி வேற எப்படி சொல்லலாம்? தொங்க விடப்பட்ட திணிவுல தங்குமா? ஓ, விழுவை மாறும். அப்ப இதெல்லாம் எப்படி எல்லாம் மாறுமோ அதன்படி யோசிச்சு கொள்ளலாம். அப்ப விலை தொங்க விடப்பட்ட திணிவை மாத்தினால் வேகம் மாறும். ஓ, ஒரே குறித்த விலைக்கு திணிவை மாத்தினா. இப்ப நீங்க விழுவைய மாத்தல, இப்ப அலகுல திணிவை மாத்திரன்னு சொல்ல மாட்டான். அதான் மறைமுகமா செல்வான். குறுக்குவெட்டு பரப்பு அதிகரித்தால் அலகுல திணிவு அதிகரிக்கும். கம்பியை மாத்தினால் என்ன? இப்ப என்ன செய்யறோம்? ஒரு கம்பி எடுத்துட்டு அலுமினிய கம்பி எடுத்து பித்தளை கம்பியை பிரதியிட்டால் மறைமுகமா என்ன? அடர்த்திய மாத்திரம் சொல்றேன். அதே பருமனுள்ள அதே குறுக்குவெட்டு பரப்புள்ள ஆனா அலுமினிய கம்பி ஆல்ரெடி இருந்தது பித்தளை கம்பி. இப்ப மறைமுகம் என்ன சொல்லிட்டான்? நான் அடர்த்திய மாத்திட்டேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? எம் மாறுது. அப்படின்னு என்ன அர்த்தம்? வேகம் மாறுது. அப்ப வேகம் எதுல தங்கும் சொன்னா இழுவையிலையும் அலகு நீளத்தினிவிலையும் தங்கும். அலகு நீளத்தினிவை எதெல்லாம் மாத்துதோ அதுலயும் தங்கும். எது மாத்தும்? குறுக்குவெட்டு பரப்பு மாத்தும், அடர்த்தி மாத்தும், விட்டம் மாத்தும். மறைமுகமா ஒண்ணு தங்கி உங்களுக்கு விளங்குது. அது உங்களுக்கு ஒன்று தொடர்பு இருக்குது. சரிதானே? ரைட். ஆகவே இப்படி எல்லாம் உங்களுக்கு யோசிக்க தெரியும். சாம்பாடுகளை வச்சு நீங்க தான் யோசிக்கணும். எல்லாத்தையும் நோட்ல தந்துட்டு கேளாதே, எல்லாத்தையும் நோட்ல தந்துட்டு கேளா. ஆகவே அடுத்த கேள்வி எழுதுங்க. நீங்க ஒரு கம்பியானது 10 கிலோகிராம் சுமையை பயன்படுத்தி ஈர்க்கப்பட்டுள்ளது. ஒரு கம்பியானது 10 கிலோகிராம் சுமையை பயன்படுத்தி ஈர்க்கப்பட்டுள்ளது. பத்து கிலோகிராம் சுமையை பயன்படுத்தி ஈர்க்கப்பட்டுள்ளது. அதன் அலகு நீளத்தினிவு
அதன் அலகு நீள திணிவு 0.025 கிராம் சென்டிமீட்டர் மைனஸ் 1. சைபர் தசம் அளவு மாத்தம் செய்யணும். ஏன்னா கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 1 மாத்தினா தான் மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 விட வரும். ஆகவே 0.025 கிராம் சென்டிமீட்டர் மைனஸ் 1 என்ன இது அலகு நீள திணிவு. நான் கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 1ல பார்த்தது கிராம் சென்டிமீட்டர் மைனஸ் 1ல தந்திக்கிறான். ரைட். எனில் அக்கம்பியில் உருவாக்கத்தக்க குறுக்கலையின் கதியாது, இல்லாட்டி அக்கம்பியில் உருவாகும் குறுக்கலையின் கதியாது. கதியாது கண்டுபிடிங்க வாங்க. கண்டுபிடிங்க வாங்க. ஃபர்ஸ்ட்க்கு சமன்பாடு போட மூலம் சாம்பாடு சரி v = √t/m அலகு நீள திணிவு தந்திக்குது, இழுவையும் தந்திக்குது. ஆனா சின்ன சுருக்கலோட வச்சுட்டாவுக்குள்ள சுருக்கல் இல்ல, அலகு மாற்றுறது அவ்வளவுதான். அது லேசா மாத்தலாம், அலகு மாற்றம் லேசா மாத்தலாம். என்ன மெத்தட் ஒன்று இருக்குது அலகு மாற்றம் செய்யறது, அதெல்லாம் நான் மாத்துவேன். உன 23 பெஞ்சுக்கு கொடுத்தா இப்ப இல்ல ஒரு ஜூனியர்ஸ்க்கு கொடுத்தா டக்குன்னு மாத்துவாங்க. ரைட். ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 1க்கு மாற்றி கொள்வோம். கொஞ்சம் பேர் பார்த்துட்டு இருப்பீங்க, நான் மாற்ற மாட்டேன். இப்போ 0.025 அது எனக்கு இது சென்டிமீட்டர் மைனஸ் 1 எப்படி எழுதி கொள்ளலாம்? கீழே சென்டிமீட்டர் போட்டு எழுதி கொள்ளலாம். ரெண்டு ஒரே அர்த்தம் தானே, ரெண்டு ஒரே அர்த்தம் தானே, கிராமின் கீழ் சென்டிமீட்டர். இப்போ இதை நான் மாத்துறேன் பாருங்க. எனக்கு தெரியும் 25 தர 10/3. இது 10/3 1 2 3. ரைட். 25 தர 10/3 கிராம் கிலோகிராமாக மாத்தினால் கிராம கிலோகிராமாக மாத்தினால் எப்படி மாத்துறது? 1000 கிராம் 1000 கிராம் சொல்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். 1 கிலோகிராம் ஒன்று மாறுது. ஆகவே நம்பர் என்ன செய்யுது? குறையுது. ஆகவே என்ன செய்யணும்? 10/3 10/3 அளவு இருக்கும். இது 10/3 அளவு பெருக்கினா தான் கிராம் கிலோகிராமா மாறிச்சு. நம்பர் கூடுது குறையுது ஒரு சிஸ்டம் வச்சுக்கிறேன். நீங்க எப்படி எழுதுறீங்க? நீங்க இன்னும் மாத்துங்க. கிராம் 1000 பிரித்தா கிலோகிராம் ஒன்று எழுத முடியுது. ஆகவே 10/3. அப்ப நான் கிராம் என்ன செஞ்சுட்டேன்? கிலோகிராமாக மாத்தி. சென்டிமீட்டர் மீட்டரா மாத்தின அங்கேயும் நம்பர் குறையுது. 100 சென்டிமீட்டர் 1 மீட்டர் 100 வந்து 1 மாறுது. அப்ப எத்தனை? 10/2 அளவு இருக்கணும். 10/2. இப்ப இதெல்லாம் மாறிட்டு சென்டிமீட்டர் மீட்டரா மாறிட்டு கிராம் கிலோகிராம் மாறிட்டு. இல்லாட்டி ஜூனியர்ஸ்ல காப்பி எடுத்து பாருங்க, அடுத்து படிங்க. நான் படிச்சு கொடுத்திருக்கேன். ஆகவே 10/2 10/1 10/2 இது சுருக்கி நான் 10/1. அப்ப இது 10/4 25 தர 10/4. இப்ப நீங்க எதுக்கு மாத்திட்டீங்க? 25 தர 10/4 யார்? இப்ப கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 3. மற்ற தரவு தந்திக்குது 10 கிலோகிராம். 10 கிலோகிராம் சொன்னா 100 நியூட்டன். சுருக்கல் லேசா தான் தந்திருக்குது. 100 வெளியே வந்தா 10, 25 வெளியே வந்தா 5, 10/4 வெளியே வந்தா 10/2. அது மேல போனா 10/2 10/2. ஆகவே இதை சுருக்கினா 2 தர 10/2 அப்படின்ற விட 200 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1.
200 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 இப்படி எடுத்துருப்பீங்க. 200 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1. இன்னொரு கேள்வி தாரேன். சுரமானி கம்பியின் இழையொன்று, ரெண்டாவது கேள்வி எழுதுங்க. சுரமானி கம்பியின் இழையொன்று, சுரமானி கம்பியின் இழைன்னா இதுக்கு நாங்க இப்படி ஒரு கருவி ஒன்று சுரமானின்னு சொல்லி ஆடு இழை ஒன்று இருக்குது. இதே மாதிரி வேற அங்க அதை பத்தி யோசிக்க தேவை, புற படித்தது. சுரமானி கம்பி ஒன்றின் இழையொன்று 4 கிலோகிராமினால் ஈர்க்கப்பட்டுள்ளது. 4 கிலோகிராமினால் ஈர்க்கப்பட்டுள்ளது. 4 கிலோகிராமினால் ஈர்க்கப்பட்டுள்ளது. அக்கம்பியின் அலகு நீளத்திணிவு 1/10⁻3 1/10⁻3 கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 1. அலகு நீளத்திணிவு 1/10⁻3 கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 1. எனின் குறுக்கலையின் கதியை கணிக்க. குறுக்கலையின் கதியை கணிக்க. ரைட், இவ அப்படியே நிப்பாட்டிட்டு வீடியோ நிப்பாட்டி செஞ்சுட்டு பாருங்க. நான் இங்க செய்றேன். என்ன வரப்போகுது இங்க நாங்க இங்க என்ன நான் 1/10⁻3 நேரடி. அடுத்தது ஈர்க்கப்பட்டது வந்து எத்தனை கிலோகிராம்? 4 கிலோகிராம். ஆகவே 40 நியூட்டன். 4 கிலோகிராம் ஆகவே 40 நியூட்டன். 10⁻3 அப்படியே மேல போனா 10⁻3. அப்ப இதோட செய்வது 14. 14 சொன்னா 4 வெளியே வந்தா 2, 14 வெளியே வந்தா 12. ஆகவே 200. பழையபடி விட எவ்வளவு வரப்போகுது? 200 தான் வரும். இது சுருக்கினாலும் 200 வரும். அடுத்த கேள்வி. சுரமானி கம்பி ஒன்று 9 கிலோகிராம் நிறையொன்று தொங்கவிடப்பட்டு ஈர்க்கப்பட்டுள்ளது. அக்கம்பியின் அலகு நீளத்திற்கான திணிவு 4/10⁻3 கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 1 எனின் குறுக்கலையின் கதி யாது? குறுக்கலையின் கதி யாது? குறுக்கலையின் கதி யாது? ரைட், இப்பயும் நீங்க நிப்பாட்டிட்டு செய்யுங்க. இப்பயும் நிப்பாட்டு செய்யுங்க. இப்போ 9 கிலோகிராம் தொங்க விடப்பட்டிருக்குதாம். 9 கிலோகிராம் தொங்க விடப்பட்டா எத்தனை நியூட்டன்? 90 நியூட்டன். அது 4/10⁻3 அலகு நீளத்திணிவு. அதே மாதிரி தான் 10⁻3 மேல வந்தா 13, இதோட சேர்ந்தா 14. ஆகவே 14 போட்டேன். 9 வெளியே வந்தா 3, 4 வெளியே வந்தா 2, 14 வெளியே வந்தா 12. எவ்வளவு வரப்போகுது? 300/2 வரும். 150 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1. 150 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1. அடுத்த கேள்வி நிப்பாட்டிட்டு நீங்க எழுதுங்க. நீங்க பண்ணி செஞ்சிருப்பீங்க, இதை எழுதிருப்பீங்களே. ஒரு கம்பியானது 8 கிலோகிராம் சுமையினால் ஈர்க்கப்பட்டுள்ளது. ஒரு கம்பியானது 8 கிலோகிராம் சுமையினால் ஈர்க்கப்பட்டுள்ளது. எவ்வளவாம்? 8 கிலோகிராம். 8 கிலோகிராம் சுமையினால் ஈர்க்கப்பட்டுள்ளது. அக்கம்பியின் குறுக்குவெட்டின் விட்டம் 2 மில்லிமீட்டர். ஆகவே விட்டம் தரப்பட்டிருக்குது 2 மில்லிமீட்டர். விட்டம் தரப்பட்டிருக்குது 2 மில்லிமீட்டர். திணிவு தரப்பட்டிருக்குது 8 கிலோகிராம். அதாவது 80 போடுவோமே. இழுவை வந்து 80 நியூட்டன். தொங்கவிடப்பட்ட திணிவு.
குறுக்குவெட்டின் விட்டம் 2 மில்லிமீட்டர். அக்கம்பி ஆக்கப்பட்ட திரவியத்தின் அடர்த்தி 800 கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 3. 800 கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 3 எனின் அக்கம்பியில் உருவாகும் குறுக்கலையின் கதியாது. அடர்த்தியும் தரப்பட்டிருக்குது. அடர்த்தி எவ்வளவு சொன்னா 800 கிலோகிராம் 8000 கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 3. 8000 கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 3. இப்ப என்ன கேள்வின்னு சொன்னா குறுக்கலையின் கதி. இப்ப குறுக்குவெட்டோட விட்டம் அடர்த்தி எல்லாம் சம்பந்தப்படுது. ஆகவே இவருக்கு என்ன போடலாம்? குறுக்குவெட்டு பரப்பு தர அடர்த்தி πd வர்க்கம் by 4 πd வர்க்கம் by 4 இன்டு என்ன ரோ m சமன் a ரோ தானே. ஆகவே நான் என்ன சமன்பாடு போடுறேன்? root of t over m. இதுதான் பேசிக் சமன்பாடு. m க்கு பதிலா என்ன போட போறேன்? a ரோ ருட்டுலுக்கு a ரோ போடுவேன். இப்ப அதே t மேல இருக்கும். a க்கு பதிலா πd வர்க்கம் by 4 40. இது ஓகே தானே? πd வர்க்கம் by 4 a க்கு பதிலா into ரோ. அப்ப இப்படி வரும். இப்ப எல்லா தரம் வந்து 14 πd வர்க்கம் ரோ. அந்த கீழே உள்ள 4 மேல வந்துட்டு இப்ப நான் இதுக்கு பிரதியிட்டால் 4 தர t க்கு பதிலா என்ன 80 நியூட்டன். பை எத்தனை 22 இன் கீழ் 7. பைக்கு பதிலா 22 இன் கீழ் 7. d வர்க்கம் 2 மில்லிமீட்டர் வர்க்கம். 2 மில்லிமீட்டர் நீங்க மீட்டருக்கு மாத்தினா 2 தர 10 3 அதுட வர்க்கம். அதாவது 4 தர 10 6. ரோ நீங்க பிரதிட்டா 8000 ரூட். இது சுருக்கல் கொண்டு வரும். சுருக்கோணம் நீங்க இது அப்படியே நீங்க சுருக்கி எடுத்தா 56.4 வரும் விட. சுருக்கி இருப்பீங்க, உங்களுக்கு விட வந்துச்சான்னு மட்டும் சொல்லுங்க. 56.4 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 எவ்வளவு? 56.4 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1. சில ரூட்ல இந்த வெளியே கொண்டு வரலாம் லேசா. நாவே அப்படி கொண்டு வரக்கூடியது எல்லாத்தையும் கொண்டு வாங்க. சுருக்கி விட்டுட்டு மிஞ்சறதுக்கு மட்டும் ஒன் சுருக்கலை போடு. சரியா? சரி. 56.4 சுருக்கல் அதோட ஹைல இவ்வளவு இந்த நேண்டவே இல்லை. இதை நீங்க பிரதியிட்டு ஏழுமா மாட்டிங்கண்டா சரி. ரைட். அடுத்தது இன்னொரு கேள்வி தாரேன். இன்னொரு கேள்வி. பாஸ் பேப்பர் எடுங்க. பாஸ் பேப்பர் ஒரு கேள்விதான். அது எப்பண்டா கேள்வியில வருஷம் மறந்து எனக்கு. ஆனா புதுசா வந்து கேள்வி உண்டு. 15 மாதிரி ஞாபகம். 2015 2015 30வது ட்ரை பண்ணுங்க. 2015 30வது MCQ ட்ரை பண்ணுங்க. MCQ நீங்க பாஸ்வேர்ட் கேள்வி செய்யற டைம் எப்படி உன காப்பில எழுதணும் அழகா. 2015 இப்படி MCQ கேள்விக்கு நீங்க நம்பர் போட்டு படிச்சா நீங்க 1ஆம் கேள்வி 2ஆம் கேள்வி தான் எழுதினீங்க. இப்போ நீங்க பாஸ்வேர்ட் கேள்வி செய்யற டைம் அதுல 4ஆம் கேள்வி எழுதி விடப்படாது. பாஸ்வேர்ட் கேள்வியை வந்து நீங்க அழகா எக்ஸ்பிரஸ்ல எழுதணும். ஸ்பெசிஃபிக்கா
ஸ்பெஷல் எழுதணும். எப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு அழகான ஒரு தலைப்பு போடும். பார்த்தோன்னே விளங்கணும். ரைட், இது பாஸ்ட் பேப்பர் கேள்வி. பார்த்தோன்னே விளங்கிடணும், இது பாஸ்ட் பேப்பர் கேள்வி. 15ல தலைப்பு வந்து 15ல 30ஆவதா எத்தனாவது 30 15ல 30 MCQ 2015 15 30 இப்படி அர்த்தம். நான் இப்படி தான் போறேன். 15 30 14 28 98ல 4 98 4 0 0 3 0 0 0 3 அர்த்தம் என்ன? 0 0 0 3 2000ல 3 முன்னுக்குள்ள 20 விட்டாச்சு. 2098 இருந்தா 2098 வராதே, அப்படிதானே? 1000 தான் வரும், அது தெரியும். அது சோம்பரம், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. ரைட், 15 30 MCQ 15ல 30ஆவது MCQ. ட்ரை பண்ணுங்க. வீடியோ நிப்பாட்டிட்டு நீங்க ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு மறாவாங்க. என்னன்னு சொன்னா, நான் கேள்வியை செய்யறேன். இப்ப ட்ரை பண்ணிருப்பீங்க, விட எடுத்திருப்பீங்க. யங்கின் மட்டு 4 தர 10 11 உடைய ஒரு திரவியத்தினால் செய்யப்பட்ட 6 1 மில்லிமீட்டரை உடைய ஒரு கம்பி 6 தரப்பட்டிக்குது. கவனம், விட்டம் தரல, 6 தரப்பட்டிக்குது. ஒரு கம்பி ஒரு இழுவை 30 நியூட்டனுக்கு உட்படுத்தப்படுகின்றது. இழுவை தரப்பட்டிக்குது. யங்கின் மட்டு தரப்பட்டிக்குது. 6 தரப்பட்டிக்குது. கம்பி வழியே நெட்டாங்கலையின் வேகம் VL, நெட்டாங்கலை என்ற longitudinal அப்படியா long வெச்சுக்கொள்வோமே. ரைட், நெட்டாங்கலை இன் வேகம் VL இருக்கும் குறுக்கலையின் வேகம் VT, குறுக்கலையின் வேகம் VT க்கும் இடையில் உள்ள விகிதம், அதாவது VL இன்பில் VT பருமன் தரப்பட்டிருக்குது. பை சமன் 3 என கொள்க. பை வந்தா அது 3 எடுக்கட்டுமா? அப்படியே 3 நம்ம அறப்படுத்தானம் செய்யப்படாது. 3 தசம் எல்லாம் போட்டிக்கப்படாது. 22 போட்டிக்கப்படாது. 3 சொல்லிட்டானா ரைட், அவ்வளவுதான். 3 எடுக்கிறேன் அப்படின்ட்டு இப்ப ரெண்டுக்குமான பேசிக் சமன்பாடை போடுங்க. VL இன் கீழ் VT தான் கேள்வியில கேட்டிருக்குது. உங்களுக்கு தெரியும் இது வந்து E over rho, இவர் என்ன root of T over M. ஆனா அடர்த்தி தந்தில்ல. யங்கின் மட்டும் தந்திக்குது, இழுவை தந்திக்குது. யங்கின் மட்டும் தந்திக்குது. ஆகவே உங்களுக்கு அடர்த்தி தந்தில்ல, ஆனா குறுக்கோட்டு பரப்பு காண்றதுக்கான மெத்தட் தந்திக்குது. பை தந்திக்குது, 6 தந்திக்குது. ஆகவே எம்முக்கு பதிலா உங்களுக்கு யாரை போடலாம் சொன்னா A ரோ போடலாம். ஏக்கு பதிலா யாரை போடலாம் சொன்னா ஏக்கு பதிலா உங்களுக்கு போடலாம் பையார் வர்க்கம். அப்படி இல்லாட்டி பை வர்க்கம் பை 4. இங்க பையார் வர்க்கம் 6 தந்திக்குது, பையார் வர்க்கம். இப்ப பாருங்க இதை நீங்க சுருக்கினீங்க சொன்னா VL இன் கீழ் VT தான் ருட்டுலுக்கு என்ன வரப்போகுது பையார் வர்க்கம் ரோ E. இது அப்படியே மேல அப்படிதான் நான் சரி தந்திக்கிறேன். A இன் கீழ் B, C இன் கீழ் D இருந்தா கீழே உள்ளது மேல உள்ளது மேல போடுங்க. AD இன் கீழ் BC. இந்த வடிவம் குயிக்கா சுருக்கி விடலாம். அப்ப பையார் வர்க்கம் ரோ E, பையார் வர்க்கம் ரோ E கீழ் என்ன T ரோ. ரோவும் வெட்டிப்படும். ருட்ட மறந்துடாதீங்க. இப்ப பைய பிரதிடுங்க. பைக்கு 3 பிரதிடுங்க. R வந்து 1 மில்லிமீட்டர். R 1 மில்லிமீட்டராக இருந்தா அது 1 மில்லிமீட்டர் எப்படி மீட்டருக்கு மாத்திரம். 1 தர 10⁻³ வர்க்கம் 10⁻6 அப்படித்தானே வரப்போகுது. சுருக்களை நான் எழுதி விட்டுறேன். 3 10⁻6 யங்கின் மட்டும் தரப்பட்டிருக்குது. யங்கின் மட்டும் 4 தர 10 11 கீழ் இழுவை 30 ரூட் 10. அப்ப இது 10, இது 4, வெளியே வந்தா 200. விட 200. எத்தனாவது ஆன்சர்? 3வது ஆன்சர். எத்தனாவது ஆன்சர்? 3வது. விளங்குதா?
அடுத்தது அடுத்த கேள்வி ரைட். இப்ப இன்னொரு கேள்வி தாரேன், அதோட நாங்க இதுல கேள்வியை முடிச்சு கொள்வோம். இன்னும் கேள்வி இருக்குது, ஆனா அப்புறம் தாரேன். கேள்வி எழுதுங்க. அலகு நீளத்திற்கான திணிவு எம்மை உடைய பாரமான கயிறு ஒன்று அலகு நீளத்திற்கான திணிவு எம்மை உடைய பாரமான கயிறு ஒன்று கூரை ஒன்றில் இருந்து தொங்கவிடப்பட்டுள்ளது. என்னவாம்? கூரை ஒன்றில் இருந்து தொங்கவிடப்பட்டுள்ளது. கூரை ஒன்றில் இருந்து தொங்கவிடப்பட்டுள்ளது. கயிற்றின் கீழ் நுனியில் இருந்து என்ன கேள்வி? அலகு நீள திணிவு சிம்பிள் எம்மை உடைய பாரமான கயிறு ஒன்று கூரை ஒன்றில் இருந்து தொங்கவிடப்பட்டுள்ளது. கயிற்றின் கீழ் நுனியில் இருந்து எக்ஸ் உயரத்தில் கயிறு பாரமான கயிறு ஒன்று கயிறோடு பின்னி வச்சுக்கிறேன். கயிற்றின் கீழ் நுனியில் இருந்து எக்ஸ் உயரத்தில் இந்த புள்ளியில் எக்ஸ் உயரத்தில் ஒன்னாவது கேள்வி இழுவை யாது? இந்த புள்ளிட இழுவை என்ன? இந்த எக்ஸ் உயரத்தில் இழுவை என்ன? தரப்பட்ட தரவு சார்பால் இது தெரியணும். இழுவை யாது? இரண்டாவது கேள்வி குறுக்கலையின் கதி என்ன? இந்த புள்ளிட இழுவை என்ன? அந்த புள்ளிட குறுக்கலையின் கதி என்ன? சும்மா ட்ரை பண்ணுங்க. கேள்வி அந்த ஆர்டர்ல செய்ய பாருங்க. அப்ப உங்களுக்கு ஒரு விடை எடுக்கலாம். வித்தியாசமான கேள்வி, பழைய பாஸ் பேப்பர் கேள்வி. சரி பாருங்க, நீங்க ட்ரை பண்ணிருப்பீங்க. வீடியோ நிப்பாட்டிட்டு ட்ரை பண்ணிட்டு தான் கிளாஸை பார்க்கணும். இதுல இப்ப நான் கேட்கிறேன், இந்த கயிற்றுல இழுவை இதை நான் ஒரே விளங்கப்படுத்துறது தான், எனக்கு ஒரே தேவைப்படுறது, அது ஒரே விளங்கப்படுத்துறது. இந்த கயிற்றிட இழுவை எங்க ஆகவும் கூட, இந்த கயிறு அருமாக இருந்தால், பிஞ்சு உளுமாக இருந்தா எங்க பிய்யும்? முதலாவது எங்க பிய்யும்? எங்க அரும்? இங்கதான் அரும். இந்த முனையில தான் அறுறதுக்கான சான்ஸ் கூட, இந்த நுனியில அறுறதுக்கான சான்ஸ் குறவு. ஏன்னு சொன்னா இந்த நுனி யாரையுமே தாங்க தேவையில்லை. சுயாதீன முனை, சும்மா ஆடிட்டே பாரு. ஆனா மேலுக்கு போக போக இழுவை கூடிட்டே போகும். இந்த புள்ளி இதுக்கு கீழே உள்ள எல்லாரையும் தாங்கணும், இந்த புள்ளி இதுக்கு கீழே உள்ள எல்லாரையும் தாங்கணும், இவரு அவ்வளவு பேரையும் தாங்கணும். இதுக்கு தான் நான் ஒரு உதாரணம் சொல்றேன். நீங்க கற்பனையில யோசிச்சு பாருங்க, கற்பனை பண்ணி பாருங்க என்ன சம்பவம் நடக்கும் சொல்லி. ஒரு 4 பேர் இருக்கிறீங்க, ஒரு ஆள் ஒரு இதை பிடிச்சி தொங்க போறாரு,
அவரோட காலை பிடிச்சி இன்னொரு ஆள் தொங்குவாரு, அவரோட காலை பிடிச்சி இன்னொரு ஆள் கீழே தொங்குவாரு, நாலாவது ஆள் மூணாவது ஆள் காலை பிடிச்சி நாலாவது ஆள் கீழே தொங்குவாரு. உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்க ஒன்னாவது ஆளாக ஆகவும் மேல இருக்க விரும்புறீங்களா, இல்லாட்டி நாலாவது ஆளாக ஆகவும் கீழே இருக்க விரும்புறீங்களா? உடனே சொல்லுவீங்க, நான் நாலாவது ஆளா ஆகவும் கீழே பிடிச்சு கொள்வேன். உங்களை நீங்க சும்மா ஏதோ ஒண்ணு பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிற மாதிரி தான் நாலாவது ஆளுக்கு ஃபீல் ஆகும், எந்த பிரச்சனையும் வராது. ஆனா ரெண்டாவது ஆள் மூணாவது ஆள் என்ன செய்யணும் பாருங்க, இப்படி இருக்கிறவரு ஒன்னாவது ஆள் உங்க கையை பிடிச்சிட்டு இப்படி தொங்குவாரு, இவர்கிட்ட காலை பிடிச்சிட்டு இன்னொருத்தர் தொங்குவாரு, இவர்கிட்ட காலை பிடிச்சிட்டு இன்னொருத்தர், இவர்கிட்ட காலை இவர் நல்ல சந்தோஷமா பாருங்க ஆடிட்டு இருக்கிறாரு. இவர் சந்தோஷமா இருப்பார், இவர் யாரையும் தாங்க தேவையில்லை. ஆனா இவர்கிட்ட காலை பிடிச்சிட்டு இவர காலை பிடிச்சிட்டு இவர் யாரு கீழே உள்ள ரெண்டு பேரும் இழுத்துட்டு இருப்பாங்க, கால் உள்ள போற மாதிரி இவருக்கு ஆகவும் முழுவை கூட இவருக்கு ஆவும் முழுவை இவர கை இங்க தாங்கிட்டு இருக்கும். அவ்வளவு பேரையும் தாங்கணும் தானே, விளங்குதா? ஆகவே இழுவை இங்க பூச்சியமா இருக்கும், ஆனா மேல போக 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 கூட்டிட்டு போகும், இங்க மேக்சிமம் இருக்கும். இந்த முழு திணிவையும் இவர் தாங்கணும். இவர் யார தாங்கணும்? இவருக்கு கீழே உள்ள ஆள தாங்கணும். அப்ப இங்க உள்ள இழுவை கீழே உள்ள நிறைக்கு சமனாக இருக்கும். அது விளங்குதா? இங்க உள்ள இழுவை கீழே உள்ள நிறைக்கு சமனா இருக்கும், இங்க உள்ள இழுவை முழு நிறைக்கும் சமனா இருக்கும். இதுக்குத்தான் நாங்க மற்ற இடங்கள்ல பாரமற்ற ஒரு திணிவை பயன்படுத்துறது. பாரமற்ற ஒரு திணிவை பயன்படுத்தினா எங்களுக்கு லேசி, பாரமற்ற ஒரு இலையை பயன்படுத்தினா எங்களுக்கு லேசி. லேசி பாரமற்ற இலையில புள்ளிக்கு புள்ளி இழுவை மாறாது, பாரமற்ற இலையில புள்ளிக்கு புள்ளி இழுவை மாறாது. இப்ப நான் என்ன செய்யறேன், ஒரு பாரமற்ற இலையை கட்டி தொங்க விட்டுறேன். அப்ப இது பாரம் இல்லை அப்படின்னா இவரும் பிரச்சனை இல்லை, இவருக்கும் பிரச்சனை இல்லை. இவருக்கும் பிரச்சனை இல்லை, யாருக்கு இங்கனைக்கும் பிரச்சனை, இங்கனையும் ஒரே இழுவை தான், இங்கனையும் எல்லாமே சும்மா காத்துல ஆடிட்டு இருக்கும், பாரமற்ற இலை. அப்ப நீங்க இங்கே ஒரு 10 கிலோகிராம கட்டி தொங்க விட்டால் 10 கிலோகிராம் 100 நியூட்டன், அப்ப இங்கே 100 தான், இங்கே 100 தான், இங்கே 100 தான், இங்கே 100 தான், எல்லாத்துலயும் 100 தான் வரும். இப்ப நான் இன்னொன்று சொல்றேன் பாருங்க, இவர் எத்தனை கிலோகிராம் சொன்னா ஒரு 4 கிலோகிராம், 4 கிலோகிராம் 4 கிலோகிராம் விலைன்னு சொன்னா இப்ப பாருங்க, இதுல 4 கிலோகிராம் விலையை நான் சர்வசமனா பிரிக்கிறேன். அப்ப இது 1 கிலோகிராம், இவர் இன்னொரு கிலோகிராம், இவர் 1 கிலோகிராம், இவர் 1 கிலோகிராம். ஆவே இந்த 4 கிலோகிராம் விலையையும் இவர் இங்க தாங்கிட்டிப்பாரு, சேம் டைம் கீழே ஒரு 10 கிலோகிராம் இருக்கு. ஆவே இங்க 14 கிலோகிராமுக்குரிய இழுவை வரும். ஒத்துக்கொள்றீங்களா? 14 கிலோ, இவர 10 இது 4 இவர் தாங்குவாரு. இந்த புள்ளியில உள்ள இழுவை என்ன, இந்த புள்ளியில உள்ள இழுவை என்னன்னு சொன்னா இவர் 10 கிலோகிராம், இவர் 1 கிலோகிராம் 1 கிலோகிராம் தாங்கணும். அப்ப இந்த புள்ளி தாங்கணும், இது 3 கிலோகிராமையும் இந்த 10 கிலோ 13 கிலோகிராம் இழுவை வரும். இங்க 12 கிலோகிராம் இழுவை வரும், இங்க 11 கிலோகிராம் இழுவை வரும். இந்த புள்ளில 10 கிலோகிராம் இழுவை மட்டும்தான் வரும். அவ மேலும் போக போக இழுவை சீரா கூட்டிட்டு போகும். சீரான கம்பியா இருந்தா சீரா கூடி இது பாரமான இலைக்கு. பாரம் இல்லாத இலையா எந்த பிரச்சனையும் இல்லை. இது 10 கிலோகிராம் சொன்னா அந்த 10 கிலோகிராம் இழுவை தங்கி இங்கே ஏன்னா கீழே பாரம் இல்லை, மேல போக போதுதான் பாரம் சேர்ந்துட்டு போக போகுது. அதுதான் அவங்களுக்கு விளங்கி இருக்கும். இப்ப பாரமற்ற விலை பயன்படுத்துறது நோக்கம். புள்ளிக்கு புள்ளி இழுவை மாறாது, நிலை குத்தாய்க்கிற டைம்ல புள்ளிக்கு புள்ளி இழுவை மாறாது. ஆனா இங்க பாரமான விலை, ஆகவே மேலுக்கு போற நேரம் இழுவை கூட்டிட்டு போகும். இப்ப நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, இந்த புள்ளிட உள்ள தனித்துவமான இழுவை யாது, இந்த புள்ளிட இழுவை என்ன அப்படின்றதுதான் ஏண்ட கேள்வி. என்ன அதுக்கு ஆன்சர் வரும்னு சொன்னா உங்களுக்கு 2 தடவை இருக்குது. இவர் அலகு நீளத்தின் எம் தரப்பட்டிருக்குது, அலகு நீளத்தினும் எம் தரப்பட்டிருக்குது. அப்ப நான் இங்க எடுக்கிறது ஒரு எவ்வளவு நீளம் எடுக்கிறேன், ஒரு எல் நீளம். இந்த எல் நீளம் சரிதானே? ஆகவே எல் நீளம் இல்ல எக்ஸ் நீளம் தந்திக்குது, சாரி எக்ஸ் நீளம். அலகு நீளத்தினிவு எம், அப்ப மொத்த திணிவு என்ன வரப்போகுது, அலகு நீள திணிவுன்னு சொல்றது. அலகு நீள திணிவுன்றது மொத்த திணிவு, அந்த கருதின மொத்த திணிவின் கீழ் நீளம். அப்ப நான் பிரதிடுறேன் எம். அப்ப நீளத்துக்கு என்ன போடலாம், எக்ஸ். எக்ஸ் உங்களுக்கு எதை கண்டுபிடிக்கலாம், இதுல எம் கண்டுபிடிக்கலாம். இது எவ்வளவு எம்னு சொன்னா இதுல மொத்த திணிவு என்னன்னு சொன்னா மொத்த திணிவு அலகு நீள திணிவு தர எக்ஸ். அலகு நீள திணிவை எக்ஸ் நீளத்தால பெருக்கிறீங்க. எக்ஸ் பூஜ்ஜியமாகினால் இந்த இடத்துல பூஜ்ஜியமாகினா திணிவு பூஜ்ஜியம்.
திணிவில்ல இழுவையும் பூஜ்ஜியம். அப்படியே எக்ஸ் கூட 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 எம்மும் அலகு நில திணிவும் கூடிட்டு வரும். ஆக அலகு நில திணிவுன்றது அந்த மொத்த திணிவு, இந்த மொத்த திணிவின் கீழ் என்ன எக்ஸ். ஆக மொத்த திணிவை தான் கண்டுபிடிச்சிட்டீங்க எம்எக்ஸ். ஆகவே மொத்த நிறை இதுவரைக்கும் உள்ள நிறை எவ்வளவுன்னு சொன்னா எவ்வளவு வரப்போகுது எம்எக்ஸ்ஜி. இதுதான் இழுவை, இதுதான் இழுவை. கேள்வி என்ன? இழுவை யாது? இழுவை என்ன? எம்எக்ஸ்ஜி. எம்எக்ஸ்ஜி இந்த புள்ளிட இழுவை. ரெண்டாவது இப்போ இழுவை தெரியும் இந்த புள்ளிட. அப்ப இந்த புள்ளிட கதி யாது? இந்த புள்ளிட கதி யாது? v சமன் √t/m. v சமன் √t/m. அப்ப t க்கு பதிலா என்ன போடலாம்? இப்ப கண்டுபிடிச்ச mxg அலகு நீள திணிவு நீளம் x நீளம் g இன் கீழ் அதானே இழுவை. அதே மாதிரி அலகு நீள திணிவு. ஆகவே வேகம் சமன் என்ன வரப்போகுது? xg. அதாவது என்ன? வேகம் வந்து √க்கு xg. பரிமாணம் சரியா வரும் பாருங்க. இது மீட்டர் செகண்ட் -2, இது மீட்டர் வரைக்கும் செகண்ட் -2, வெளியே வந்த மீட்டர் செகண்ட் -1. பரிமாணம் சரியா வருது. ஆகவே xg அதாவது என்ன இல்லைன்னு உங்களுக்கு விளங்க √xg இதுல உங்களுக்கு என்ன விளங்குதுன்னு சொன்னா இங்க வேகம் 0, இழுவை 0. இழுவை 0. மேலும் போக 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 வேகம் கூட்டிட்டு போகும். காரணம் இழுவை கூடுது. யோசிங்க, x கூடும், மேலும் போக போக x கூடி 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 மேக்ஸிமம் x இங்க இருந்து அடியில இருந்தான நீளம் மேலே இருந்து சொன்னா மொத்த நீளம் L தரப்பட்டிருந்தா இந்த தூரத்துக்கு நீங்க என்ன பண்ணணும்? L மைனஸ் இந்த தூரம் தரப்பட்டிருக்கணும். மேலே இங்குள்ள தூரம் தரப்பட்டிருந்தா இந்த தூரத்துக்கு x-க்கு நீங்க போடணும் L இன்டு L மைனஸ் இதை கழிச்சுட்டா x தூரம் வரும். அது கேள்வியை பொறுத்து. ஆனா நீங்க விளங்கிங்க, இங்க அலகு நீள திணிவு தரப்பட்டிருக்குது. அதே மாதிரி நீளம் தரப்பட்டிருக்குது. அலகு நீள திணிவு நீளத்தால பெருக்கினா சும்மா சொல்ல இந்த அலகு நீள திணிவு நீளத்தால பெருக்கினா இந்த மொத்த திணிவு வரும். அப்ப இதுக்கான மொத்த திணிவு வரும். அந்த இழுவையை தான் இந்த புள்ளியை கொண்டிருக்கும்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது பிசிக்ஸ் மெக்கானிக்ஸ். ஆகவே mxன்றது மொத்த திணிவு, mxgன்றது மொத்த நிறை. இப்போ உங்களுக்கு இழுவை தெரியும் mxg. அதாவது நியூட்டன்ல தரணும். mxன்னு போட்டா திணிவு, mxன்ற திணிவு அலகு நீள திணிவு தர நீளம், திணிவுட பரிமாணம் வரும். ஆகவே √xg வரும். கதி வரும் √xg. சரியா? அடுத்து நாம பார்க்க போறது ஈர்க்கப்பட்ட விலையில் நிலையான அலை அல்லது நின்ற அலை. என்ன? இன்னைக்கு நாங்க ரெண்டு சமன்பாடு பார்த்திக்கிறோம். இப்ப நீங்க போடுங்க, தலைப்பு போடுங்க. ஈர்க்கப்பட்ட விலையில் நிலையான அலை அல்லது நின்ற அலை. நிலையான அலை பார்த்திக்கிறோம் தான் ஆரம்பத்துல. ரைட். இதை ஈர்க்கப்பட்ட விலையில் எப்படி உருவாக்குறது இதையும் பார்த்திக்கிறோம். இப்ப இதோட சம்பந்தமான தியரிகளை படிக்க போறோம். இதுதான் லாஸ்டா படிக்கிறது. நிலையான அலை இந்த இடத்துல ஈர்க்கப்பட்ட விலையில. ரைட். நான் இது வரைக்கும் பார்த்து என்னை சமரி பண்ணிட்டு கிளாஸ் முடிச்சுட்றேன். அடுத்த கிளாஸ்ல நாங்க நிலையான அலை நின்ற அலையை பத்தி தொடங்குவோம். நீங்க எப்படி இது 1.5 hour கிளாஸா இருந்தாலும் உங்களுக்கு டைம் 1 hour 45 விட கூட போய்த்திருக்கீங்க. நோட்ஸ் கொஞ்சம் எழுதினது அதே மாதிரி நீங்க நிப்பாட்டி தான் எழுதியிருப்பீங்க. ரைட். அதனால தான் இல்லாட்டி நான் இன்னும் 2 hour படிப்பிக்கலாம். படிப்பிச்சா உங்களுக்கு 2 hour 3 hour எல்லாம் போகும். ஆகவே டே கிளாஸை நான் இதோட முடிச்சுக்கொள்றேன். நான் இன்றைக்கு படித்தது என்னன்னு சொன்னா என்ன? குறுக்கலையிட கதிக்கான சமன்பாடு படித்தோம். v சமன் √t/m இழுவை, அதே மாதிரி அலகு நீள திணிவு தான் m. அடுத்து நாங்கள் படித்தோம் என்னன்னு சொன்னா v சமன் √e/ρ. அது யாரு? நெட்டாங்கலை, ஒரு கோல் அல்லது இலையில வர நெட்டாங்கலையிட சமன்பாடு. இது சம்பந்தமா மற்ற எல்லாம் பேசிக்கா இது ரெண்டு தான் இன்றைக்கு நாங்கள் படித்தது. இன்ஷா அல்லாஹ் வர கிளாஸ்ல நாங்க என்ன படிக்க போறோம்னு சொன்னா இந்த நிலையான அலைகளை பத்தி படிக்க போறோம். நிலையான அலையில எப்படி தடம் எல்லாம் பார்த்துட்டு வாங்க. கணு, முரண் கணு இதெல்லாம் பார்த்துட்டு வாங்க. ஆகவே தடங்களை பத்தி படிப்போம். தடம் பத்தி படிப்போம். அதே நேரம் அதுக்கு பிறகு நாங்க 2 ப்ராக்டிகல் படிப்போம். மெயினா 2 ப்ராக்டிகல். சுரமானின்னு சொல்லி ஒரு பாக்ஸ் இப்படி வரைஞ்சேன்
கப்பியெல்லாம் வச்சு அதை ஒழுங்கான ஒரு படமாக வரைஞ்சி 2 ப்ராக்டிக்கல் படிப்போம். சரியா? 2 ப்ராக்டிக்கல் படித்தா முடிஞ்சு அதுக்கப்புறம் எங்களுக்கு ஸ்ட்ரக்சர் கேள்வி சரியா. ஏற்கனவே கொஞ்சம் 2-3 ப்ராக்டிக்கல் படிச்சிட்டோம். ஒரு 3 ப்ராக்டிக்கலோ 2 ப்ராக்டிக்கல் படிச்சிட்டோம். இப்போ இதில் 2 ப்ராக்டிக்கல், அடுத்த 2 ப்ராக்டிக்கல் வரும். சரிதானே? மொத்தம் 6 இல்லாட்டி 7 ப்ராக்டிக்கல் தான் இங்கே சவுண்டில். அதுக்குள்ள தான் சவுண்டில் ஸ்ட்ரக்சர் வரணும், மாறி மாறி வாரு. அதுதான் பேசிக். அந்த பேசிக்கை வச்சு கொஞ்சம் கொஞ்சம் மாற்றலாம். என்ன சரி மாற்றலாம், பேசிக்கை விலகி கொண்ட சரி. சரியா? ரைட். அப்போ நாங்கள் இன்றைக்கு இதோட இன்றைய கிளாஸ் முடிச்சுக்கொள்வோம். அடுத்தது உங்களுக்கு லிங்கல் உங்களுக்கு கிடைக்கல லிங்கல் லிங்க் ஈக்ராக்கள் கட்டாயம் ஒன்றும் செய்ய வேணாம் இல்லையா? லிங்க் வந்து ஷேர் பண்ணிட வேணாம், அதை கவனமாக வச்சுங்க. சரிதான்? லிங்க் வந்து ஷேர் பண்ண வேணாம் யாருக்கும். உங்களுக்கு கிளாஸ் விளங்குது, நல்லா விளங்குது, கம்ஃபர்டபுளாக பேசிட்டுக்குதுன்னு சொன்னால் நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லுங்க, இப்படி சவுண்ட் கிளாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். என்னோட கண்டெக்டை கொடுங்க. மற்றபடி லிங்கை ஷேர் பண்ணிட வேணாம், அதுக்கு நான் அனுமதி வழங்கல். சரிதானே? அப்போ லிங்க் வந்து நீங்கள் கட்டின பேமெண்ட்டுக்கு அது உங்களுக்கு தான் அந்த லிங்க். ஆகவே அதை நீங்கள் உங்களோட பத்திரம் வச்சுக்கொள்ளணும். நீங்கள் சொல்லணும் அவங்களோட கூட்டாளிமா இருக்குது, இப்படி ஒரு கிளாஸ் இருக்குன்னா நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். என்னோட வாட்ஸ்அப் நம்பரை கொடுங்க, அவங்க கண்டெக்ட் பண்ணட்டும், நான் எட் பண்ணுறேன். சரியா? அப்போ அதன் மூலமாக தான் அவங்க எட் ஆகணும். அதுக்கு தான் நான் அனுமதி வழங்கிக்கிறேன். உங்களுக்கு யூடியூப்ன்றது உங்களுக்கு எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். நோட்ஸ் எடுத்துக்கொள்ளலாம், உடனே உங்களுக்கு நோட்ஸ் பிடிஎஃபாகவே எடுத்துக்கொள்ளலாம். நான் நோட்ஸ் இந்த எழுதுறது உங்களுக்கு டைம் தரது, உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகுது இல்லை வீடியோவில், அப்படி தானே? அப்போ உங்களுக்கு நிறைய நன்மை இருக்குது இதில். ஆகவே அதை பார்த்து நீங்கள் மேக்ஸிமம் யூஸ் பண்ணிங்க. அது வீடியோ குவாலிட்டியும் 720 வரை தந்துக்கிறேன். 1080 தான் 1080 தான் ரெக்கார்ட் பண்ணுறான். 1080 நான் போர்ட்டல் அப்லோட் பண்ணுறதில்ல, எம்பி எனக்கும் கூட போகும், உங்களுக்கு பார்க்குறவங்களும் மிச்சமாரி 720 எப்படி பார்க்க மாட்டீங்க. 480 இல்லாட்டி 360 தான் பார்ப்பீங்க. இப்படி 720 பார்க்குறவங்க இருப்பீங்க. அப்போ உங்களுக்கு பார்க்குறாங்களுக்காக வேணால் 720 தந்துக்கிறேன். அதே மிச்சம் தாராளம் கிளியர். ஜூமோட ஒப்பிட்டா தலைக்கு மிச்சம். உங்களுக்கு கவரேஜ் சிக்கலும் வராது. இப்போ என்னால் உங்களை கவரேஜ் சிக்கலும் வராது. நீங்கள் தான் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு என்ன செய்யலாம். ஜூம் கிளாஸ்னால் நீங்கள் எங்கேயாவது மரத்துக்கடியிலையோ இல்லாட்டி வீட்டு கொசக்கையோ போயிட்டு கிளாஸை பார்த்துட்டு இருக்கணும். யூடியூப் அப்படி இல்லை, உங்களுக்கு போயிட்டு வேணால் டவுன்லோட் ஆப்ஷன் நீங்கள் தானே போட்டு டவுன்லோட் பண்ணிட்டு வந்து வீட்டுக்கு வச்சு பார்க்கலாம். ஆஃப்லைன் டவுன்லோட் பார்க்கலாம். யூடியூப்பில் ஒரிஜினல் எப்படியே இருக்குது. டவுன்லோட் பண்ணால் ஃபோனுக்கு வராது, ஆனால் எப்பளுக்கு இருக்குது, பார்த்துட்டு அடிச்சுடலாம். உங்களுக்கு அப்படி ஒரு ஆப்ஷனும் தந்துடுவோம். எத்தனை முறை வேணுனாலும் பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு ஜூம் கிளாஸ் இருக்குன்னு சொன்னேன், நான் லிங்க் டைமில் ஜூம் கிளாஸ் இருக்குன்னு சொன்னால் ஒரு இன்னொரு டைம் பார்த்துக்கொள்ளும். நைட் டைம் டேட்டா வேணாலும் பார்க்கலாம். எப்படியோ அது உங்களோட இஷ்டத்துக்கு பார்க்கலாம். ஆகவே இதை மேக்ஸிமம் பயன்படுத்துங்க, படிங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்டையும் செல்லுங்க. கட்டாயம் இப்படி ஒன்று இதில் இன்ஃபார்ம் பண்ணுங்க. மற்றபடி லிங்க் ஷேர் பண்ண ஆனால் ரைட். இதோட நான் கிளாஸ் முடிச்சுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.